بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் பேச்சாளர்களே, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் இன்றைய தினம் ஒரு சிறப்பான விசேட அவசர செயற்குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த செயற்குழுவுடைய நோக்கம் என்னவென்பதை உங்களுக்கு செயற்குழுவிற்கான அறிவிப்பை நாங்கள் தெரிவுபடுத்தும் போது கூறியிருக்கிறோம். என்றாலும் இந்த செய்திகளை விரிவான முறையிலே நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் தனியார் சட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக என்னென்ன அம்சங்கள் எல்லாம் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகிறது என்பதையும், இலங்கை அரசாங்கம் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை என்ற போர்வையில் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே எந்த அடிப்படையிலே மூக்கை நுழைத்து அந்த சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஜமாத்தாக செயல்படக்கூடிய நாங்கள் அறிந்து வைத்திருப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பலருக்கும் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை சம்பந்தமாகவும் முஸ்லிம் தனியார் சட்டம் சம்பந்தமாகவும் ஒரு தெளிவற்ற நிலை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் தனியார் சட்டம் என்று சொன்னால் சில சகோதரர்கள் என்ன கேட்கிறார்கள், அந்த சட்டம் எங்க இருக்குது, எந்த புத்தகத்தில் இருக்குது, எத்தனையாவது இலக்கத்தில் இருக்குது, அது நமக்கு புரியாமல் இருக்குது என்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யறோம். இந்த சட்டம் ஒரு தனியார் சட்டம் என்பதே ஒரு சட்டம் என்று நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. முஸ்லிம் தனியார் சட்டம் என்று சொன்னால் அது ஒரு சட்டத்துடைய பெயர் கிடையாது. அது பொதுவாக சொல்லப்படுகின்ற சட்டத்தை இரண்டாக பிரித்து பேசும் பொழுது பொது சட்டம் தனியார் சட்டம் என்று இரண்டாக பிரித்து பேசுவார்கள். அதிலே ஒரு தனியார் சட்டத்தில் ஒரு அம்சமாக முஸ்லிம்களுக்கும் சில தனியார் சட்டங்கள் இருக்கிறது என்பதை தான் குறிக்குமே தவிர முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது ஒரு தனி சட்டம் இல்லை. தீவிரவாத தடை சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்குது. அதே போல இன்னும் பல சட்டங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், பொதுமக்களுக்கு கூட முஸ்லிம்களுக்கு மாத்திரமின்றி பொதுவாக இருக்கக்கூடிய இலங்கை குடிமக்களுக்கு பல சட்டங்கள் இருக்கிறது. குற்றவியல் சட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி சிவில் விவகாரங்கள்ல பல சட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற ஒரு சட்ட பிரிவாகத்தான் முஸ்லிம் தனியார் சட்டம் இருக்கிறது. தனியார் சட்டம் என்று சொன்னா சிவில் விவகாரங்களை கொடுக்கக்கூடியதா இருக்குது. சிவில் விவகாரங்களை நாங்கள் என்ன பார்க்கிறோம், எங்களுடைய திருமண விவகாரங்கள், விவாகரத்து பஞ்சாயத்துகள், அதே போன்று சொத்துரிமைகள், குழந்தைகளை தத்தெடுக்கும் விஷயத்திலே நாங்கள் எவ்வாறு அதை அணுக வேண்டும் என்ற விஷயங்கள் மற்றும் வக்ஃப் சம்பந்தப்பட்ட முஸ்லிம்களுடைய உடைமைகள் சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை முஸ்லிம்களுக்கென்றே தனி சலுகைகளாக இலங்கை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் முஸ்லிம் சமுதாயம் மட்டும் இந்த தனியார் சட்டத்துடைய சலுகையை பெறவில்லை. இந்த சிவில் விவகாரங்கள் உள்ளடக்கப்பட்டதாகவே முஸ்லிம் அல்லாத சமுதாயங்களும் சில தனியார் சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால்
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கு தேச வளமைன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. 1948ஆம் ஆண்டுல தேச வளமை சட்டம். அந்த காலகட்டங்கள்ல, அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் வாழ்ந்த தமிழ் மக்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்களுக்கு சில வழக்கங்கள் இருந்தது, சில பழக்கங்கள் இருந்தது. அந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் சில பஞ்சாயத்துகள் தீர்க்கப்பட்டது. அந்த பஞ்சாயத்துகள் தீர்க்கப்பட்டத ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயும் அதற்கு முன்பு இருந்த சில யாருன்னு சொல்வார் போர்த்துகீசுடைய காலகட்டங்களிலும் அதே போன்று ஓலந்துக்காரர்களுடைய காலகட்டங்களிலும் சில சட்டங்களுக்குரிய அனுமதிக்குரிய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் ஆங்கிலேயருடைய காலத்தில் அதை சட்ட மூலமாக்கினாங்க, ஒரு புத்தகமாக்கினாங்க. இது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய சட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும், உங்களுடைய சிவில் விவகாரங்களை தீர்த்து கொள்ளணும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி கண்டியை சேர்ந்த சிங்கள மக்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. அது 1952ஆம் ஆண்டுல இலக்கம் 44வது இலக்கத்துல ஒரு சட்டத்தை அவங்க அங்கீகரிச்சாங்க. என்ன சட்டம்? கண்டியை சேர்ந்த சிங்கள மக்களுக்குரிய கண்டிய திருமண சட்டம் மற்றும் விவாகரத்து சட்டம் என்று ஒரு சட்டம். அவங்க என்ன செஞ்சாங்க, கண்டி பகுதியை சேர்ந்தவங்க கொஞ்சம் வித்தியாசமான மக்கள் தான், மலைப்பகுதியில் தானே வாழ்வாங்க, அவங்களுடைய திங்கிங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும், அவங்க பழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். எந்த அளவுக்கு வித்தியாசமா சிந்திப்பாங்கன்னு சொன்னா, கண்டிய திருமண சட்டத்தில் ஆரம்ப காலத்துல சட்ட மூலமாக்கமாக சட்டத்தை அவர்கள் அங்கீகரிக்கும் போது என்னென்ன சட்ட சரத்துகள் வச்சிருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு குறிப்பிட்ட இப்ப நீக்கிட்டாங்க, ஆனா அப்ப இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஒரு சகோதரி, ஒரு பெண்மணி 2 சகோதரர்களை, அதாவது அண்ணன் தம்பிய ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கலாம் என்று சட்டம் வச்சிருந்தாங்க. இது சிங்களத்தில் சொல்லுவாங்க பகுபுருஷ சேவனை என்று சொல்லுவாங்க. பல தாரமணம் இல்ல, பல கணவர்களை திருமணம் முடிக்கிறது. ஒரே சந்தர்ப்பத்தில் அண்ணன் தம்பி என்ன செய்யலாம், கணவர்களாக வைக்கலாம். அண்ணன் வேலைக்கு போனா தம்பி கணவன், தம்பி வேலைக்கு போனா அண்ணன் கணவன் என்ற மாதிரி ஒரு நிலையை கண்டிய திருமண சட்டத்தில் வச்சிருந்தாங்க. இது ஆங்கிலேயக்காரனே பார்க்கிறான், ரொம்ப கேவலமா இருக்குது, இப்படி எல்லாம் சட்டம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவன் கூட என்ன செய்யறான், 1952 சட்ட மூலமாக்கமாக சட்ட புத்தகத்துல ஒரு சட்டமாக அது அங்கீகரிக்கப்படுகின்ற நேரத்தில் இதெல்லாம் நீக்கிறீங்க, இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் வச்சுக்கொள்ளாதீங்க. அப்ப சட்டத்துல எழுத்துல இல்லாத காலகட்டங்கள்ல பல புருஷன்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை கண்டிய மக்களுக்கு இருந்துச்சு. கண்டிய மக்கள் பண்பாடு உள்ளவங்க, அது மறுக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக வச்சிருந்தாங்க? இன்னும் சில விசித்திரமான சில விஷயங்கள் இருக்குது. தீக பின் 2 திருமண முறைகளை வச்சிருப்பாங்க. தீக போனா பெண்மணி என்ன செய்வா, அவன் கணவனோட வந்துருவா. அதாவது நாங்க மகர் கொடுத்து திருமணம் முடிச்சு ஒரு மனைவியோட ஆதிக்கத்தில் வைக்கிற மாதிரி, அல்லது எங்களோட கட்டுப்பாட்டுல, ஆதிக்கம் என்று சொல்லாவிட்டாலும் கட்டுப்பாட்டுல வைக்கிற மாதிரி. பின்ன என்று சொன்னா இவர் போவார் யார்கிட்ட வீட்டுக்கு, மனைவிட வீட்டுக்கு போவாரு. கட்டுப்பாடு யார்கிட்ட கையில இருக்கும், மனைவிட கையில. மனைவி எடுக்கிற தீர்மானம் தான் இறுதி தீர்மானமாகும். மனைவி வீட்டை விட்டு துரத்தினா இவர் என்ன செய்யணும், ஒரு கைத்தடியோட வெளியே வர வேண்டியதுதான். ஒண்டி கொண்டு போறதுக்கு ஏதாவது வேணுமே, வேற துணை இல்லையே. வாழ்க்கை துணை துரத்தும் போது கம்புதான் தனக்கு துணை என்று நினைக்கக்கூடிய ஒரு கைத்தடியை துணையாக வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கேலி செய்வாங்க. பின்ன திருமணத்தை யாரு செய்வார்களோ அவனுக்கு கைத்தடியும் ஒரு பாத்திரமும் இருந்தால் போதும், பிச்சை கேட்டு பழக்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே பிச்சை வாழ்க்கைக்கு தானே போனாங்க. கிட்டத்தட்ட நம்ம சமுதாயத்துல சீதனம் வாங்கி வீடுகளில் தங்குறாங்களே, இவங்களுக்கு ஒத்ததான நிலையில இருந்தாங்க. இப்படி எல்லாம் திருமணத்துல சில வழக்கங்களை வச்சிருந்தாங்க. இந்த வழக்கத்தை என்ன செய்தான், ஆங்கிலேயர்கள் சட்ட மூலமாக்கும் போது அதை சில விஷயங்களை அகற்றி சில விஷயங்களை சிறப்பு சலுகைகளை கொடுத்து, இது கண்டியை சேர்ந்த சிங்கள மக்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம், வேறு இலங்கையில் உள்ள எந்த மக்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த சட்டத்தினால் அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்படக்கூடாது என்று சொல்லி விசேட சலுகையாக ஒரு தனியார் சட்டமாக சிங்கள மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அப்ப 2 சமுதாயங்கள் பெற்றிருக்குதா? இதே போல 3வது சமுதாயமாக முஸ்லிம்களும் தனியார் சட்டத்தை பெறாங்க. எப்படி தனியார் சட்டம் பெறாங்க? முஸ்லிம்களை பொறுத்தளவுல எங்களுடைய அடிப்படை மூலாதாரம் எது? திருமுறை குர்ஆன். அதற்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. இந்த 2 அடிப்படையில தான் எங்களோட சிவில் வாழ்க்கையும் அமையணும், அதே போன்று பொது வாழ்க்கை எல்லாமே அமையணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம்.
இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? திருமணம் என்று வந்தால் அதுல சிறப்பு சில சட்டங்கள் சொல்லும். விவாகரத்து என்று வந்தாலும் சிறப்பான முறையில சொல்லும். சொத்துரிமை என்று வந்தாலும் வித்தியாசமான முறையில சொல்லும். அதே போல தத்தெடுக்கிற என்று வந்தாலும் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும். புரட்சிகரமான ஒரு மார்க்கம் தானே இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கொள்கை கோட்பாடுகளும் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான புரட்சிகரமான சிந்தனைகளை நிலைப்பாடுகளை கொண்ட ஒரு மார்க்கமாக இருப்பதை நாங்களே எங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான மார்க்கம் தான். அப்ப சிவில் விவகாரங்கள்ல இப்படி பல அம்சங்களை இஸ்லாம் உள்ளடக்கி இருப்பதனால நம் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோர்கள் வந்து மார்க்க விஷயத்துல நாங்க தட்டி கழிக்க வேண்டியது. அவங்க சொல்றது மார்க்கத்தில் என்ன ஆகாது, ஆதாரம் ஆகாது. ஆனா சட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் நாங்க ஆராய்ந்து பார்த்ததில்ல. அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு இருந்த நாலேஜை வச்சு ரொம்ப அருமையாக அற்புதமாக இந்த சமுதாயத்தை பாதுகாக்கும் ஒரு அரணாக நின்று இந்த சமுதாயத்துக்கு சட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. வக்ஃப் சட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லிம் திருமண சட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய சட்டங்களை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, வரிக்கு வரி ஆய்வு செய்யும் போது அவர்கள் எந்த அளவுக்கு தூர நோக்கோடு இந்த சமுதாயத்துடைய பாதுகாப்பை நினைத்து, திருக்குர்ஆனுடைய பாதுகாப்பை நினைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பாதுகாக்க நினைத்து சட்டங்கள் உருவாக்கினாங்க என்றது எங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்குது. இப்ப அவங்க சில மார்க்கத்துக்கு முரணான விதிமுறைகளையும் அந்த சட்டங்கள்ல போட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுதான் மார்க்கம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. புத்திஜீவிகளாக இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் இருந்தாங்க, ஆரம்ப காலத்துல இருந்தாங்க, இப்ப இருக்கிறாங்க. புத்திஜீவிகள் ஆலிம்களா இல்ல, ஆலிம்கள் புத்திஜீவிகளா இல்ல. ஆனா ரெண்டு ஒன்று தானே. ஆலிமா இருந்தா அவன் புத்திஜீவியா இருக்கணுமா இல்லையா? நம்ம இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு புத்தி இல்ல, புத்தி இருக்கக்கூடிய வந்து ஆலிம் இல்ல, அதாவது மார்க்கம் இல்ல. அறிவு ரீதியா சிந்திக்கக்கூடிய உலக விஷயங்களை படிச்சவங்களுக்கு மார்க்க விளக்கம் இல்லாம இருக்குது. மார்க்கத்தை படிச்சு கரைச்சு குடிச்சுதான் நினைச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு உலக விவகாரங்கள்ல தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குது. அப்ப இந்த முரண்பாடு தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்துல இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்ல, ஆரம்பத்திலிருந்தே இருந்து வந்திருக்குது. ஆரம்பத்திலிருந்தே இவங்க ஒரு முரண்பட்ட நிலையில தான் அணிந்திருக்கிறாங்க. அப்ப அறிவுஜீவிகளாக புத்திஜீவிகளாக யார் இந்த சமுதாயத்தில் இனம் காணப்பட்டார்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, சில சட்டங்கள்ல மாற்றங்கள் சட்டங்களை உருவாக்கும் பொழுது அவங்க எது மார்க்க வேண்டி விளங்கினாங்களோ, அவங்களுக்கு எது அறிவுரையாக கிடைக்க பெற்றதோ அதை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், சட்டங்களை உருவாக்கினாங்க. அந்த அடிப்படையில மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை சட்டமாக்கி இருக்கிறாங்க. எனவே இந்த சட்டத்தை தூக்கி எறியணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் எங்களுக்கு வர முடியல. ஏனென்றால் அவர்கள் தொகுத்த சட்டங்கள்ல, அவர்கள் போராடி வென்ற சட்டங்கள்ல, அதற்காக மெனக்கெட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கிய சட்டங்கள்ல 75% சட்டங்கள் திருமறை குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் ஒத்ததாக இருக்கிறது. ஒரு 25% சட்ட விதிமுறைகள் மாற்றமாக இருக்கிறது. அப்ப எங்கட சமுதாயத்துல அவங்க ஆரம்பத்தில் செஞ்ச போராட்டத்தை மறந்து அதை தூக்கி எறிஞ்சு விட்டு இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க களமிறங்க முடியாம இருக்குது. எது மாற்றமா இருக்குதோ அதுலதான் திருத்தங்கள் வரணும் என்றதை நாங்க சிந்திக்கணுமே தவிர, ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டத்தை ஆரம்பத்திலிருந்து பாடுபட்டு உருவாக்கி தந்தார்களே அதை தூக்கி எறியணும் என்ற நிலைப்பாட்டில் முஸ்லிம் சமுதாயத்தில் யார் இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தில் யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு இது கஷ்டப்பட்டு பெறப்பட்ட ஒரு சட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். என்னென்ன சட்டங்களை பெற்றாங்கன்னு சொன்னா, தனியார் சட்டம் என்றது நான் சொன்ன பொதுவான ஒரு விதி, சட்டத்தை ரெண்டா பிரிக்கிற ஒரு விதி, காமன் லோ ஸ்பெஷல் லோ என்று பிரிக்கிறது. வேற வேற சமுதாயங்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லியாச்சு. முஸ்லிம்களுக்கும் தனியார் சட்டங்கள் இருக்கிறது. எந்த பெயரில் எப்படி இருக்கிறது என்று சொன்னா, 1951ஆம் ஆண்டு இலக்கம் 13 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம், முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. 1954 உருவாக்கப்பட்ட வக்ஃப் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படி பல பெயர்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லிம் சொத்து உரிமைகளுக்கும் வக்ஃப் சட்டங்களுக்கும் அதே போன்று திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டங்களுக்கும் தனித்தனியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு அம்சங்களுக்கும் தனித்தனியா சட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப அண்மை காலமா தனியார் சட்டம் என்ற பெயர்ல எது பேசப்படுதுன்னு கேட்டா, மற்ற சட்டங்கள் பேசப்படல, தத்தெடுத்தல் சம்பந்தமா பேசப்படல, சொத்துரிமை சம்பந்தமா பேசப்படல, வக்ஃப் சம்பந்தமா பேசப்படல. எது பேசப்படுது, முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டம். இந்த சட்டம் எது, 1951ஆம் ஆண்டு 13ஆம் இலக்கத்தை கொண்ட ஒரு சட்டம். இத ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அழைப்பாங்க MMDA, முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட்.
MMDA என்று சொன்னா முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று சொல்லி தான் ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. இந்த சட்டத்தை பார்க்காதவங்க பாருங்க, இதான் சட்டம். இந்த சட்டத்துல கிட்டத்தட்ட 98 சட்ட விதிகளை போட்டு இந்த முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த சட்டத்துல முஸ்லிம்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் எப்படி திருமணம் செய்யணும், முஸ்லிம்கள் விவாகரத்து செய்வதாக இருந்தால் எப்படி விவாகரத்து செய்யணும், திருக்குர்ஆன் சில சட்டங்களை சொல்லித்தா இல்லையா, அந்த சட்டங்களுக்கு ஒத்ததாக பல அம்சங்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப முஸ்லிம்கள் திருமணம் செய்யணும், எப்படி திருமணம் செய்யணும், முஸ்லிம்கள் திருமணம் செய்யறதா இருந்தா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறதா இல்லையா, எப்படி திருமணம் செய்யலாம் நாங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். முஸ்லிமா இருந்தா ஒரு ஆணா இருந்தா அவருக்கு வழி தேவையா, ஆணுக்கு வழி தேவையா, ஆணுக்கு யாராவது பொறுப்பாளர் தேவையா, இல்ல பெண்ணுக்கு பொறுப்பாளர் தேவை, இதான மார்க்கம் சொல்லுது. அந்த விதிமுறையை சட்டத்தில் போட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் திருமணம் செய்யறதா இருந்தா சில இரத்த உறவுகளை திருமணம் செய்ய முடியுமா, இரத்த உறவுகள் சில இல்ல இரத்த உறவுகள் என்று வைத்திருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாமிய ஷரியத் சட்டம் மார்க்க சட்டம் அங்கீகாரம் கொடுக்குமா, கொடுக்காது. யாரை யாரை திருமணம் முடிக்க முடியாது, தாயை திருமணம் முடிக்க இயலாது, தாயின் சகோதரியை திருமணம் முடிக்க இயலாது, வேற யாரு உடன் பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க இயலாது, வேற யாரை திருமணம் முடிக்க இயலாது, மனைவியுடைய சகோதரி. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் திருமணம் இருக்கும் போது 2 சகோதரிகளை திருமணம் முடிக்கலாமா, முடியாது. இது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடியது. அந்த சட்டத்தை இந்த சட்டத்தில் இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள். விவாகரத்து முறைகள் இருக்குது. விவாகரத்துல எப்படி முறைக்குது, எத்தனை முறைக்குது, முஸ்லிம்களுக்கு 2 முறைகள் இருக்குது. ஆண்கள் விவாகரத்து செய்வது ஒரு முறை, பெண்கள் விவாகரத்து செய்வது இன்னொரு முறை. 2 முறைகள் இருக்குதா. இவங்க 2 முறைகளை மதுஹப் சட்ட பிரகாரம் போட்டாங்க. 3 எப்படி போட்டாங்கன்னா, ஆண்கள் விவாகரத்து செய்யலாம், அது ஒரு வழிமுறை. பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குது, 2வது வழிமுறை. ஆண்களுடைய விவாகரத்துக்கு தலாக் என்றுவாங்க, பெண்களுடைய விவாகரத்து ஃபுலா என்றுவாங்க. 3வது என்ன போட்டாங்கன்னா ஃபஸ்ஸு என்று ஒன்று இருக்குது. அது ஃபஸ்ஸு என்றா என்ன, காணாம போவாங்க சில கணவன்மார்களை, திடீரென்று காணாம போவாங்க, எங்க போனேன்னு இல்ல, அவருடைய அட்ரஸ் இல்ல, வீட்டுக்கு பக்கத்துக்கே வரல, 7 வருஷமா காணல, 1 வருஷமா காணல, என்ன செய்யறது. மதுஹப் சட்டங்கள் சில சட்டங்களை சொல்லுமா, அந்த சட்டங்களை முழுசா உள்வாங்காம ஒரு சில வியாக்கியானங்களை கொண்டு ஃபஸ்ஸு என்ற ஒரு விதிமுறையை சட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்து நுழைச்சிருக்கிறாங்க. இப்படி இஸ்லாம் 2 விவாகரத்து முறைகளை சொல்ல, அந்த 2ல 2வது பிரிவை 2ஆ பிரிச்சு 3 சொல்லுவாங்க. இப்படி சில விதிமுறைகள் விவாகரத்து இருக்குது. இந்த சட்டங்கள் எங்களுக்கு தேவையா இல்லையா, எங்களுக்கு இது அவசியமா இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு ஆண்கள் அதிகமா விரும்பக்கூடிய ஒரு சட்டம் என்ன, இஸ்லாத்துல திருமணத்துல ஆண்கள் நினைச்சாலே சிரிப்பு வரக்கூடிய, மன மகிழ்ச்சி வரக்கூடிய பலதார மனம். பலதார மனம் என்றால் நமக்கு சந்தோஷம் தானே, நிறைய பேருக்கு சிரிப்பு வரும். அப்படி மூஞ்சி உருக்கி கொண்டு இருக்கிறவங்க கூட பலதார மனம் என்ற ஒரு விதமா சிரிப்பான். இந்த சட்டத்துக்கும் என்ன செய்து மார்க்கம் சட்டம், முஸ்லிம் திருமண சட்டம் பலதார மனம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, தாராளமா முடிச்சுட்டு போங்க. அது சில விதிமுறைகள் மார்க்கம் எப்படி சொல்லிச்சோ அந்த சட்ட விதிமுறைகளுக்கு அமைய சில நடைமுறைகளை உள்ளடக்கி சட்டங்களை போட்டியது. அப்ப இது நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இது யாருடைய சட்டம், முன்னோர்கள் ஏற்படுத்திய முன்னோர்களுடைய சட்டமா, வல்ல இறைவன் முஸ்லிம்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட இறைவனுடைய சட்டங்களா? எது சட்டம், யாருடைய சட்டம், இறைவனுடைய சட்டம். அப்ப டிவைன் லோ, இறைவனுடைய சட்டங்களாக எது இருக்குதோ அவற்றில் அதிகமானவைகள் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் இருக்குது. முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்கணும் என்று சொல்லியோ, முழுசாக இறைவனுடைய சட்டங்களை மாற்றணும் என்று சொல்லியோ யாராவது குரல் எழுப்பினா இஸ்லாத்தின் பார்வை அவங்க முஸ்லிம்களா யாரா இருப்பாங்க, காஃபிர்களாக மாறிவிடுவார்கள். மாற்றங்கள் செய்யணும், தேவைப்பட்ட மாற்றங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத மாற்றங்கள் என்றால் அது ஓகே. இதை நீக்கணும் என்று கோரிக்கை வச்சா அவங்க யாரு, முஸ்லிம்களா இருக்க முடியுமா? எப்படி குர்ஆனை மறுப்பவர்கள் காஃபிர்களோ, ஹதீஸை மறுப்பவர்கள் காஃபிர்களோ, அதே போல இந்த தனியார் சட்டத்தில் இறைவனுடைய சட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது, அதை மறுக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால்
அதை நீக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த குரல் எழுப்பப்பட்டால் அவர்கள் காஃபிர்கள் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. இது டிவைன் லோ. டிவைன் லோ மாற்ற முடியாது. அவங்க இறைவனுடைய சட்டங்களை இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு இரண்டு விதமான அம்சங்களை பார்த்திருக்கிறாங்க. என்ன? முதலாவது அம்சம் சப்ஸ்டான்ஷியல் லோன்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டான்ஷியல் லோ. இரண்டாவது ப்ரொசீடியர் லோ. ரெண்டு லோ இருக்குது. இந்த சப்ஸ்டான்ஷியல் லோன்னா அது எந்த வகையிலும் மாற்றி அமைக்க முடியாத அப்படியே எழுதப்பட வேண்டிய சட்டங்கள். அடிப்படை அதுதான் அக்கு வேறு ஆணி வேறு, அது மாற்ற இயலாது. முஸ்லிம்களுக்கு 4 திருமணங்கள் ஆண்களுக்கு முடிக்கலாம் என்று வந்திருக்குது. அதை யாருக்காவது காலகட்டத்துக்கு தற்காலிகமாகவோ விதிவிலக்காகவோ அஞ்செண்டு கொடுக்கலாமான்னு கேட்கிற முடியாது. அப்ப இது என்ன? சப்ஸ்டான்ஷியல், கட்டாயமாக இருக்க வேண்டிய சட்டம். சரி, அந்த 4 திருமணம் முடிக்கிறதுக்கு ப்ரொசீடியர் லோ இருக்குது. ப்ரொசீடியர் அதுக்கு சில வழிமுறைகள், சில செயற்பாடு முறைகள், அவற்றை கடைபிடிக்கணுமா இல்லையா? இஸ்லாம் சொல்லும் 4 வருடம் திருமணம் முடிக்கலாம். அதுக்காக ஒரு போற போக்குற போய் திருமணம் முடிக்கலாமா? முதல் மனைவிக்கு என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுதா? சொல்லுது. அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கணும்? தனியார் சட்டத்தில் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. ரொம்ப அற்புதமா சொல்லிக்குது. யாருக்கும் அநியாயம் செய்யற நோக்கத்துல இந்த சட்டம் உருவாக்கப்படல. ரொம்ப அழகாக அந்த 4 திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் எப்படி முடிக்கணும் என்றத அழகா இந்த சட்டம் சொல்லுது. அறிவிக்கணும் என்று சொல்லுது. எப்படிப்பட்ட எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. பெண்களை அநியாயப்படுத்துற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ரொசீடியர் லோ விளக்கிறதுக்காக வேண்டி இந்த செக்ஷனை சொல்றாங்க. முஸ்லிம் தனியார் சட்டத்துல, திருமண விவாகரத்து சட்டத்துல 24வது சரத்துல பாருங்க போட்டிக்குது. செகண்டோ சப்சீக்வென்ட் மேரேஜஸ், இரண்டாவது அல்லது அதற்கு ஒத்ததான திருமணங்கள். எப்படி சொல்றாங்கடா? முதலாவது உறுப்புரையில சொல்றாங்க, வேற மேரிட் மேல் முஸ்லிம் living with or maintaining one or more wives intends to contract another marriage. ஒரு முஸ்லிம் இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு அல்லது இனிதான் முடிக்க போறாரு. இவர் 2வது திருமணத்தை முடிக்கிறதா இருந்தா, ஏற்கனவே ஒருத்தர் முடிக்க வைக்கிறவரு 2வது திருமணத்தை முடிக்க போறாரு, அல்லது ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதை 2 விட அதிகமான திருமணங்களுக்கு நுழைகிறாரு. அப்படி நுழையும் போது he shall at least 30 days before contracting such other marriage give notice of his intention to the qazi for the area in which he resides. அவர் என்ன செய்யணுமா? குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கு முன்பதாக அவர் எந்த ஏரியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஏரியாவை சேர்ந்த காலியாருக்கு என்ன செய்யணும்? அறிவித்தல் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அறிவிக்க சொல்லிச்சா? நம்ம சமுதாயத்தில் கள்ள பேர்வழிகள் இருக்கிறாங்க. அக்குது நிக்கா என்று சொல்லி முதல் மனைவிக்கு சொல்லாம திருமணம் முடிப்பாங்க. இந்த நிக்கா இஸ்லாத்தை செல்லுபடி ஆகாது. அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. அறிவிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் என்னது? அவர்களிடம் அவர்கள் மின்கும் மீசாக்கள் கலீலா, அவர்கள் உங்களிடம் ஒரு பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒப்பந்தத்தில் 2 தரப்பு இருப்பாங்க. 2 தரப்பு அந்த ஒப்பந்தத்தில் விதிமுறைகளை விளங்கி இருக்கிற மாதிரி 3வது தரப்பு ஒப்பந்தத்தில் சேர்றதா இருந்தா அது இருக்கக்கூடிய 2 தரப்பு என்ன செஞ்சு கொள்ளணும்? அந்த செய்தியை பரிமாறிக்கொள்ளணும். அதானே முறை. 2 பேர் வியாபாரம் செய்யறாங்க. 3வது ஒருத்தர் நுழையணும் என்று வந்தா அந்த 3வது நுழையக்கூடியவரை பத்தி 2 தரப்பு என்ன செஞ்சு கொள்ளணும்? பேசிக்கொள்ளணுமா இல்லையா? அதை விளங்கிக் கொள்ளணுமா இல்லையா? இதுல வியாபார ஒப்பந்தமாக இருந்தா இருக்கிற முதல் 2 பேர் என்ன செய்யணும்? சம்மதத்தை தெரிவிக்கணும். திருமண ஒப்பந்தத்துல சம்மதத்தை பெற சொல்லி சொல்லாம அறிவித்தலை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிச்சியே, சம்மதத்தை பெற முடியுமா? முடியாது. 2ஆம் திருமணத்துக்கு போறவங்களுக்கு முதல் மனைவி கிட்ட சம்மதம் கிடைக்கவே கிடையாது. எவ்வளவு கியாம வரக்காலும் கிடைக்காது. அது அவ்வளவுதான் கதை. அதனால இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? சம்மதம் எடுக்கிறது, ஒப்பந்தம் என்ற சம்மதம் எடுக்கணும். ஆனா சம்மதம் எடுக்கிற நிலைமையை வச்சா ஒப்பந்தமே நடக்காது. அதனால சம்மதம் தேவையில்ல, அறிவித்தல் கொடுத்தாகணும் இஸ்லாம் சொல்லுது. அது அழகா சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துல திருமணம் என்றால் ஒப்பந்தம் என்று புரிஞ்சிருந்தாங்களோ இல்லையோ, 1951 இப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையை பேசுறோம். ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க? அழகிய முறையில வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாருங்க இன்னும் என்னன்னு சொன்னா, and to the qazi or qazis for the area in which his wife or each of his wives resides. அவர் அவர் இருக்கிற காதியாருக்கு மட்டும் இல்ல,
அவர் எந்த அவருடைய மனைவி ஏற்கனவே இருந்தார், ஒரு மனைவியோ பல மனைவிகளோ இருந்தா, அந்த ஒரு மனைவியோ பல மனைவிகளோ எந்த பகுதியில் வாழ்றாங்களோ அந்த ஏரியாவில் உள்ள காதியாருக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கணும். தான் இருக்கக்கூடிய காதி ஏரியாவுக்கு அறிவித்தல் கொடுக்கணும். மனைவி முதல் மனைவியோட காதியார் ஏரியாவுக்கு அனுமதி கொடுக்கணும். இன்னொரு இரண்டாவது மனைவி அவரோட காதி ஏரியாவுக்கு அனுமதி அறிவித்தலை கொடுக்கணும். அதே போல முடிக்க போறோமே அவட ஏரியா காதியாருக்கு அறிவிப்பு கொடுக்கணும். அறிவித்தலை எப்படி சொல்றது பாருங்க. சொல்லிட்டு and to the qazi for the area in which the person whom he intends to marry resides. யாரை முடிக்க இருக்கிறாங்களோ அந்த பெண் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள காதிக்கு என்ன செய்யணும்? அறிவித்தல் கொடுக்கணும். காதியாருக்கு அறிவித்தல் கொடுக்கிறதா இருந்தா சும்மா காதியாருக்கு நோட்டீஸை கொடுத்து சும்மா இருக்கிறது இல்ல. நிறைய பேர் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க இல்ல, அது தனி விஷயம். அதுக்கு வேற நாங்க ஒரு வழி பண்ணணும். ஆனா சட்டத்துல இருக்குது, இருக்கக்கூடியதை பாதுகாக்கணுமா இல்லையா? இருக்குது. அறிவித்தல் கொடுக்கணும் காதிக்கு. காதி அறிவித்தல் எடுத்து நல்ல நல்ல வாழுங்க, நல்ல சுபீட்சமான வாழ்க்கை உங்கள் இருவருக்கு நடக்கட்டும் என்று அவர் ஆசையெல்லாம் வழங்க மாட்டாரு. அவர் என்ன செய்யணும், அவர் என்ன பண்ணுவாரு பாருங்க. மூணாவது சரத்துல, ரெண்டாவது ஒன்று அந்த ஃபோன் சம்பந்தமா பேசுது. மூணாவது சரத்துல it shall be the duty of every qazi to whom notice is given under subsection 1 to cause a copy of such notice to be exhibited at each of the Jummah mosques within his area and in some conspicuous place at each address அப்படின்னு போட்டுக்குது. அதாவது நோட்டீஸ் கிடைச்சா காதியார் கையில வச்சுக்கொண்டு சும்மா இருக்க கூடாது. அந்த காதியார் எத்தனை காதியாருக்கு நோட்டீஸ் வச்சோ அந்த எல்லா காதியாரும் அந்த காதியார் இருக்கக்கூடிய பகுதியில ஜும்மா பள்ளி வாசல்ல என்ன செய்யணும்? இந்த நோட்டீஸ போடணும், தொங்க விடணும், எல்லாம் பார்க்கணுமா. மாப்பிள்ளை வந்து 2வது முடிக்கிறாரு, அதுக்கு மாப்பிள்ளை 3வது முடிக்கிறாரு. அறிவித்தல் பயங்கர அறிவித்தல், சாதாரண அறிவித்தல் இல்ல. இது பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையால? கள்ளத்தனமா திருமணம் முடிக்கிறது தடுக்குதா இல்லையா? ஜமாத்துல போறேன் 2வது மனைவி கிட்ட போறானே அவன் பாவத்திற்கு தடுக்குமா இல்லையா? முதல் மனைவிக்கு நாட்கள் ஒதுக்கிறது அல்லது 2வது மனைவிக்கு நாட்கள் ஒதுக்கிறது சரி சமமா இருக்கணும் என்ற விதிமுறையை மீறாங்களே, அதை மறுக்குதா இல்லையா? அதுக்கு தடையா வைக்குதா இல்லையா? இவ்வளவு அற்புதமான சட்டம் என்று பாருங்க. அதே மாதிரி இன்னும் பல அம்சங்கள். ஜும்மா பள்ளி இல்லாத ஏரியாவா இருந்தா காதியார் நினைச்சா இந்த அட்ரஸ்ல இந்த நோட்டீஸ் அனுப்பி ஆகணும். காதியாருக்கு டவுட் வருது, ஏதோ ஒரு கள்ளத்தனம் பண்றான் போல, ஆனா வந்து சட்ட ரீதியா வர்றான், ஆனா நான் விரும்புறேன் இந்த ஏரியா அட்ரஸ்ல தொங்க விடணும் என்று அப்படி நினைச்சா அந்த அட்ரஸ்லயும் தொங்க விடலாம். எப்படி எல்லாம் பாதுகாக்குதுன்னு பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு அம்சத்தையும் பேசுது. இது ப்ரொசீடியர். ப்ரொசீடியருக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா ஜும்மா பள்ளியில தொங்க வைங்க அல்லது தஹியா பள்ளியில தொங்க வைங்க, தரீகா பள்ளியில தொங்க வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் எப்படி போடுவாங்க? சப்ஸ்டான்ஷியல் லா போடுவாங்க. அறிவித்தல் வேண்டும். திருமணம் முடிச்சாலும் அறிவிக்கணுமே. திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி அறிவிக்கணும். யாராவது திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, 2 பேர் திருமணம் முடிச்சாலும் அறிவிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். தெரிஞ்சுக்கொள்ளணுமே, புது ஜோடு விபச்சாரம் பண்ணல, திருமணம் ஹலாலா திருமணம் தான் முடிச்சிருக்கிறாங்க, வலிமாக்கு வரணும் என்றது இல்ல, அறிவித்தல் கொடுத்திருக்கோம். நாங்க திருமணம் முடிச்சிட்டோங்க, இதான் என்ன மனைவி, இன்னார் திருமணம் நடந்துக்குது, ஏரியா மக்களுக்கு சொல்லணும் என்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்லணும் என்றதை நாங்க தானே தீர்மானிக்கணும். அப்ப இது ப்ரொசீடியர். அப்ப வழிமுறை என்னன்றதை நாங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படை சட்டத்துக்கும் அல்லாஹ் சொன்ன அடிப்படை சட்டத்துக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை ப்ரொசீடியர் லோவா வச்சிருக்குது. அதை நாங்க தீர்மானிக்கணும். அழகிய முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சில நடைமுறைகளை தீர்மானிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நடைமுறைகள்ல ஏதாவது ஒன்று மாறி இருந்தாலோ அல்லது அடிப்படை சட்டத்துல தப்பான சட்டம் ஒன்று போட்டிருந்தாலோ அதுல மாற்றம் செய்யணும் என்றதுல மாற்று கருத்து இல்லை. அது என்னன்றதை நான் பின்னாடி விளக்குறேன். சில மாற்றங்கள் வர வேண்டும் தான். ஆனா இப்படி அழகான முறையில வகுத்து தந்த ஒரு சட்டத்தை ஒட்டுமொத்தமா நீக்கணும் என்றாங்க. முதல்ல யார் இந்த கோரிக்கையை வச்சா? இனவாதிகள் வைத்தார்கள். பல காலகட்டங்களாக முஸ்லிம்களுக்கு எல்லாம் தனியார் சட்டம், பொது சிவில் சட்டத்துக்கு கீழவா, முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் எல்லாம் கிடையாது, அதனால நாங்க மட்டும் 2 முடிச்சா நாங்க வந்து தண்டிக்கப்படுவோம், முஸ்லிம்கள் 2 முடிச்சா தண்டிக்கப்பட மாட்டேன்றீங்க, இது நியாயமா? ஒரு நாடு, ஒரு ஜனாதிபதி, ஒரு நீதிமன்றம், ஆனா 2 சட்டம் எல்லாம் இனவாதிகள் வச்சாங்க. செல்லுபடியாச்சா? அந்த வாதங்கள் வந்து நிலைச்சு நின்றுச்சா? நிலைச்சு நிக்கல. அதற்கெல்லாம் காலத்துக்கு காலம் பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அண்மை காலத்துல ரொம்ப சாபக்கேடு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை யாரு வந்து முன் வச்சாங்க? மீடியாக்கள்ல
சர்வதேச அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போனது யாரு? நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சில பெண்கள் உரிமைக்காக போராட்டம் என்ற பெயர்ல சிலதுகள் முளைக்கும், இடக்கட முளைச்சு ஏதாவது ஒன்றை கக்கிறது. ஏராவுல செய்த சர்மிலான் ஒருத்தி வந்தாலே அவன் என்ன சொன்னா, இலங்கை அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு வழி செய்ய போறவங்க. என்ன வழி? அங்கங்க பாலியல் விபச்சாரம் நடக்குது, பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்குது, விபச்சாரம் நடக்குது. இந்த சட்டமயமாக்குங்க, அங்கீகாரம் கொடுங்க. அங்கேயும் போறது அவங்க வரி கட்டியாவது அரசாங்கத்துக்கு லாபத்தை தரத்தானே போறாங்க. விபச்சாரிகளுக்கு கொடுக்குற காசை மதிய சட்டத்தில் எப்படி எழுதி வச்சா, சிக்கி கொண்டா மது ரெண்டு சொல்லுங்கடா, மது கொடுத்துட்டாங்க. இவன் என்ன சொன்னா, இவன் படிச்ச மேதாவி, இவன் என்ன சொன்னா, அது மகர் அப்படியெல்லாம் யோசிக்கவானா, நான் டிஃபரெண்டா திங்க் பண்றேன், நான் நாட்டினுடைய சுவீட்சத்துக்காக வழி சொல்ல போறேன்னு சொல்லி விபச்சாரிகளுக்கு எல்லாம் நீங்க லைசன்ஸ் கொடுங்க. அப்ப அவங்க விபச்சாரம் செய்ய ஒவ்வொரு டைம்லையும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. தேசத்தை கட்டி எழுப்பும் வரி இருக்குது, அந்த விபச்சாரிகள் கட்டட்டும். தேசத்தை கட்டி எழுப்பும் விபச்சாரிகள் வரி கட்டினா கட்ட இயலாது. அப்ப இந்த மாதிரி கோரிக்கை வச்சாங்களே, இத மாதிரி சில படிச்சதாக நினைச்சு கொண்டிருப்பாங்க சில வர்க்கத்தினர்கள். நாங்க படிச்ச வர்க்கம், எனக்கு நிறைய புத்தி இருக்குது, நிறைய விளக்கம் இருக்குதுன்னு நினைச்சு கொண்டிருப்பாங்களே, அவங்கள ஒரு சாராராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கோரிக்கையை வச்சாங்க. விமன் ஆக்டிவிஸ்ட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய வேன் என்று அழைக்கப்படுகின்ற பெண்கள் செயல் திட்ட வலையமைப்பு, செயல்பாட்டு வலையமைப்பு, ஏதோ ஒரு வலையமைப்பு, அது சதி வலையில சிக்கிய ஒரு வலையமைப்பு. என்ன வச்சாங்க, நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு கோரிக்கை, முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்குங்க. அவன் கோரிக்கை எதுவா இருந்துச்சு, முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றம் செய்யன்றது இல்ல, நீக்குங்கன்றதுதான் கோரிக்கையா இருந்துச்சு. என்ன வச்சாங்க, இலங்கையில முஸ்லிம் தனியார் சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பது முஸ்லிம் பெண்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறது. இலங்கை அரசியல் சாசனம் 10வது சரத்துல, 12வது சரத்துல, 14வது சரத்துல எங்களுக்கு சில உரிமைகள் தந்திருக்குது. நாங்க விரும்பின மதத்தை பின்பற்றலாம், விரும்பின கொள்கையை பின்பற்றலாம், விரும்பின விதத்தில் தனிப்பட்ட முறையிலேயோ கூட்டாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடலாம், இறைவனை வணங்கலாம், விரும்பினதை பேசலாம், கருத்து சுதந்திரம், மார்க்க சுதந்திரம், குழுமுறை சுதந்திரம், பல சுதந்திரங்களை இலங்கை அரசாங்கம் தந்திருக்குது, அரசியல் சாசனம் தந்திருக்குது. இந்த மாதிரி முஸ்லிம் பெண்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்குதா இல்லையா? அந்த அடிப்படை உரிமைகளை இந்த முஸ்லிம் திருமண சட்டம், விவாகரத்து சட்டம் மீறச் செய்கிறது. எங்களுக்கு அடிப்படை உரிமையை அனுபவிக்க இயலாம இருக்குது. எப்படி அனுபவிக்க இயலாம இருக்குதா? பெண்கள் விரும்பின நேரத்தில் திருமணம் முடிக்கணுமா? ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதா, தனியார் சட்டம் என்ன சொல்லுதா, 12 வயசுக்கு கீழே இருந்தாலும் திருமணம் முடிக்கலாம் என்றது. இது அநியாயமா இல்லையா? இது ஒரு அயோக்கியத்தனமா இல்லையா? ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறார், என்னை சிறுமியாக நான் இருக்கும்போது பலவந்தமாக என்னுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். என்னுடைய பிறகு நான் திருமணம் முடிக்க நிர்பந்திக்கப்பட்டு திருமணம் முடித்தேன். எனக்கு குழந்தைகள் பிறந்தன, 8 குழந்தை 2 குழந்தை பிறந்துச்சான். அது அம்மா உம்மான்னு பேசும் போதெல்லாம் இவனுக்கு எரிச்சலா இருந்துச்சான். எரிச்சலா இவனுக்கு, ஏண்டா அவ சுத்தி விளையாடி திரியக்கூடிய வயசுல குழந்தைய பெற்று குழந்தைய வளர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாளாம். உலகத்தில் உள்ள எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தை அம்மா என்று சொல்லும் போது, உம்மா என்று சொல்லும் போது, உம்மி என்று சொல்லும் போது, மம்மி என்று சொல்லும் போது வெறுப்பு என்று சொல்லுவாங்களா? இவர் ஒரு தாயா? முதல்வர் ஒரு பெண்ணா? மனித இனத்திலே சேர்க்க முடியாதுங்க. முஸ்லிம் அல்லாத சிங்களவங்க கூட இந்த கருத்தை சொல்லுவாங்களா? இவ்வளவு அருவருப்பான ஒரு கருத்து, வெறுக்கத்தக்க ஒரு கருத்து மீடியாவை சொல்றாங்க. அவங்களுக்கு பாதிப்பா, அவங்க பெற்றோர்கள் திருமணம் முடிச்சு வச்சாங்களா, அதனால இப்படி நிலைமையா? இப்படி சொன்ன உடனே இலங்கை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்கின்ற நேரத்தில் உயர் நீதிமன்றம் இது சம்பந்தமா முழுமையா தீர்ப்பு வழங்க முடியல, சம்பந்தமா அரசாங்கத்தோட நீங்க பேசிதான், பாராளுமன்றத்தோட பேசிதான் முடிவு எடுக்கணும் என்று சொல்லி அதை மறுத்துட்டாங்க. ஏன்னா அவனோட கோரிக்கை நியாயம் என்று நினைச்சு அவனோட பாதிப்புகளை காட்டு. பெண்களை பொறுத்தளவுல அவங்க அப்பாவிகள் தான், அவங்க ஆண்களால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா கண்ணீர் வடிப்பாக பாருங்க, ஒரு முதல கண்ணீர் பாதிக்கப்பட்ட மாதிரி, தனக்கு ஏதோ நடந்த மாதிரி, தான் ஏதோ இழந்த மாதிரி ஒரு கண்ணீரை வடிச்சோன்னு எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்தா அப்படி விழுந்துருவான். ஃபிரௌன் விழுந்தானா இல்லையா? ஃபிரௌன் என்ன சட்டம் போட்டான்? இந்த சமுதாயத்தில் இப்ப அபுனாகும்
அவன் என்ன செஞ்சான்? ஆண்கள் எல்லாத்தையும் ஆண் குழந்தைகளை கொலை செஞ்சு பெண் குழந்தைகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான். ஆண் குழந்தைகளை கொலை செய்யணும் என்றது அவன் அரசியல் சாசனம், அந்த காலத்தில் விதிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய அரசியல் சாசனம். அந்த சாசனத்துக்கு மாற்றமா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தாம இல்லையா? வளர்க்க வச்சது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்க வைத்தது, ஐடியா கொடுத்தது யாரு? ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஃபிரௌனுடைய மனைவி கண்குளிர்ச்சியா இருக்கட்டும் சொன்னோட ஓகே தான் பாருங்க. அவன் அரசியல் சாத்திரத்தை மனைவி மாத்தினால இல்லையா? அவன் பச்சா பரிதாபப்படுறது, இரக்கம் படுறது, கருணை காட்டுறது என்று வரும்போது எல்லாம் உருகிடுவாங்க. இவன் இப்படி அழுந்துட்டாலா ஒரு பெண்கள் அமைப்பு இதை பெரிய போராட்டமா அறிவிச்சு இதை முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்கணும், பெரிய அநியாயம் நடக்குது, உரிமைகள் மீறப்படுதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்க்கிறான். ஏற்கனவே இனவாதிகள் கோரிக்கை வச்சு பயனளிக்காத நேரத்தில் வாயை மூடிக்கொண்டிருந்தானே, வாயை பொத்திக் கொண்டிருந்தானே, அவனும் பார்க்கிறான். ஆஹா, நம்ம கோரிக்கை வைக்கும் போது சரி வரலையே, அவங்களோட பிள்ளைல அழுது ஆடு நலையுது என்று சொல்லி இப்ப என்ன செய்யலாம்? ஓனாங்க எல்லாம் கவலைப்படுத்திப்ப இப்படி அவங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட், பேக்ரவுண்ட் சப்போர்ட். எப்படி சப்போர்ட்? காசு தாரன் பணம் தாரன் இல்ல, நாம அறிந்த வகையில காசு பணத்துக்காக இவங்க பேசியதாக தெரியவில்லை. அது என்ன நடக்குதோ தெரியல, தெரியாத பதிவு செய்ய முடியாது, அதுவும் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு சிந்தனை ரீதியாக சில மூளை செலவைகள் செய்யப்பட்ட நிலையில இவங்க கோரிக்கைகள் முன்வைத்தார்கள் என்பதற்கு சில ஆதாரங்கள் கிடைக்குது. என்ன ஆதாரங்கள்? அவங்க எதை குற்றச்சாட்டா வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் நீக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய பகுதிகள் தான் நீக்கப்பட வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த சட்டமும் நீக்கப்பட வேண்டுமா? நீக்கப்பட தேவையில்லை. காலியார்கள் பிரச்சனை ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. காலியார்கள் பிரச்சனை இருக்குது, காதிமார்கள் நாங்க எங்க எப்ப தீர்வு கேட்டு போனாலும் நியாயம் கேட்டு போனாலும் எங்களை ஒரு பகடு காயத்தான் பயன்படுத்துறாங்க, எங்களை வித்தியாசமான பார்வையில தான் பாக்குறாங்க என்று குற்றச்சாட்டு வச்சாங்க. இது நியாயம் தாங்க, இந்த குற்றச்சாட்டு மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம சமுதாயத்தில் காதிமார்கள் இருக்கிறாங்க, இவங்க செஞ்ச வேலைதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. ஒரு பெண் பரிதாபப்பட்ட நிலையில, பாதிக்கப்பட்ட நிலையில அவளோட பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறதுக்காக போகும்போது இவங்க என்ன செய்யணும்? எல்லா காதியார்களும் சொல்லவில்லை, நல்ல நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடிய சட்டத்துக்கு எந்த மாற்றமும் செய்யாத அச்சொட்டாக நின்று சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்கள். பலர் என்ன செய்யறாங்க? இது ஒரு பொக்கிஷமா பயன்படுத்திக் கொள்றது, இது ஒரு வாய்ப்பு. சன்வர்த்தன சனிதா வாசனா மாதிரி காதி பதவி கிடைச்சா ஒரு ஸ்வீப் டிக்கெட் பண்ற மாதிரி நல்ல உழைக்கிறது. மாசத்துக்கு சிலவர்களுக்கு 15 லட்சம் வருமானம், சிலவர்களுக்கு 20 லட்சம் வருமானம். ஆண் தரப்புல வருவான், ஒரு தனவந்த வருவான், கல்யாணம் முடிச்ச ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாத்திட்டு போவான். காலியா இருக்கு அப்படி வரும், செக் வரும், அட்ரஸ் வரும், அக்கௌண்ட் அனுப்புங்க, இப்படி டிபாசிட் ஆன உடனே டிவோர்ஸ் போ. அவன் பாதிக்கப்படுறான். என்னெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னா சில பெண்கள் போறாங்க, அவங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, பாதிப்பு நடந்துக்குது, தீர்வு தாங்க. என்ன சொல்றான் தெரியுமா? நம்ம ரூம் கொண்டு போட்டு அதில் கூப்பிட்டா வருவீங்களா? இப்படி கேட்கிறான், பச்சையா கேட்கிறான். உண்மையாக வெட்கமான ரோஷம் உள்ள பெண்கள் இருக்கிறதுனால இந்த அம்பலப்படுத்தாம இருக்கிறாங்க. எத்தனை காலியானவர்கள் பெண்கள் கிட்ட அடி வாங்கி இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பஞ்சாயத்து ஒன்றா ரெண்டா எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? இந்த காரணம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினால், அதிகார துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினால் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதை நீக்கணும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள அந்த நிலைமையை எடுத்து காட்டி, பாத்தீங்களா நாங்க நியாயத்தை தானே கேட்டு போனோம், கற்ப பறிக்கிறானே, சூறையாடுறானே என்று சொன்ன உடனே எல்லாரும் பாக்குறாங்க, ஆஹா உண்மைதானே, இப்படி அவனுக்கு ஒரு இலசை பண்ணணும். இவங்க வச்ச கோரிக்கை நியாயம் என்னது? குற்றச்சாட்டு நியாயம். காலியார்கள் கிட்ட பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன மாற்று வழி? காலியார்கள் என்றால் யார் யார் வர வேண்டும், அதற்கு அடிப்படையான தகுதிகள் என்ன என்றதை எடுத்து சொல்லணும். அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்க சொல்லணும். சொல்லாம முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை இல்லாம, திருமண சட்டத்தை இல்லாம, அவன் நியாயமா? குற்றச்சாட்டு நியாயம் வைத்த கோரிக்கை நியாயம் இல்லை. அதன் மூலம் வைக்கிற கோரிக்கை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. காலியார் நியமிக்கப்படுறதுக்கு என்ன தகுதி வச்சிருக்கிறாங்க? அவருக்கு 40 வயசா இருக்கணும். இந்த 40 வயசு வந்தாத்தான் ஒரு மனுஷன் பூர்ணமான ஒரு ஆண்மை அடைகிறான் முழுசா.
நல்ல பக்குவம் அடைஞ்சு உலகத்துல நல்லது கெட்டது விளங்கி அவன் இல்லற வாழ்க்கை விஷயத்துல மனோ தத்துவ ரீதியாக முழுமையா இல்லற வாழ்க்கைக்கு முழுமையாக தயாரான ஒரு நிலைக்கு வர்றது 40 வயசு தான். அந்த வயசு தான் காலியாருடைய வயசு. இவன் எப்படி குடும்ப பஞ்சாயத்துக்கு இருப்பாங்க? வாரதெல்லாம் வித்தியாசமா விளங்குமா இல்லையா? அப்ப அதுக்கு வயசு எல்லாம் வைக்கணுமா? வயசு எல்லாம் வித்தியாசமா வைக்கலாம். இவன் 40 வச்சிருக்கிறான். சரி, வேற எத்தனை வைக்க? 50 வச்சாலும் சோரியில தானே, 60 வச்சாலும் சோரியில தானே. சரி, ஏதாவது வச்சுதானே ஆகணும். அதுக்காக 20 வைக்கிறதா? சரி, 42 வைங்க, பிரச்சனை இல்லை. 2வது குவாலிபிகேஷன் தெரியுமா? அவரோட மௌலவியா இருக்கணும் அல்லது கவர்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆபீசர் ஆகிக்கணும். ஏதாவது ஒரு துறையில் அரச ஊழியராக இருக்கணும். ரிட்டையர்ட் ஆகி காத்தான்குடி பகுதியில இன்னும் சில பகுதிகளில் காலியார்களுக்கு யாருமே விண்ணப்பிக்கிறதே இல்லை. அதிகமான தகுதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க இந்த பகுதியில். ஆலிம்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் சொல்லிக்கிற தகுதியின் அடிப்படையில் தகுதியானவங்க விண்ணப்பிக்கிறது இல்லை. ஏலாம போட்டான் பாருங்க அப்ளிகேஷன். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் போடுற அப்ளிகேஷனை என்னதுக்கு? எனக்கு மார்க்கம் தெரியல, 2வது குவாலிபிகேஷன் இருக்கு எனக்கு. 40 வயசு பூர்த்தி ஆகியாச்சு, நான் ரிட்டையர்ட் ஆபீசர், எனக்கு 55 வயசு, 40 பூர்த்தி. 2வது கண்டிஷன் மௌலவியா இருக்கணும் அல்லது அரச ஊழியராக இருக்கணும். ரிட்டையர்ட் ஆகி 2வது குவாலிபிகேஷன் நான் மௌலவி இல்ல அல்லது அரச ஊழியராக இருக்கணும் இருக்குது. ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர். எனக்கு காலி நீதிமன்றத்தில் காலியராக சேவை செய்வதற்கு ஆசையாக இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டு வர இன்டர்வியூல. எனக்கு கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் நடத்துவானா, குடும்ப பஞ்சாயத்து நடத்துவானா? சில போலீஸ் ஸ்டேஷன் நடத்தின ஆக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குடும்ப பஞ்சாயத்துன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன் நடத்துவாங்க. அவ குடும்ப பஞ்சாயத்து செய்யறதுக்கு போலீஸ்காரன் தகுதியா? குடும்ப பஞ்சாயத்து எவ்வளவு பக்குவமாக எடுத்து சொல்லி விஷயங்களை புரிய வச்சு 2 இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு பொசிஷன். அதுக்கு இந்த மாதிரி தகுதியற்றவங்க வாராங்களே, அது இந்த போஸ்ட் இந்த மாதிரி தகுதியற்றவங்க வாரதுனால பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தான். அதுக்கு என்ன செய்யுங்க? மாற்று வழியாக ஷரியத் சட்டம் சம்பந்தமாக, முஸ்லிம் விவாகரத்து திருமண சட்டம் சம்பந்தமாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைங்க. அதுல குவாலிபிகேஷன் ஆகிற பாஸ் ஆகிற மௌலவிமார்களா இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஷரியத்தை கரைச்சு குடிச்சவங்களா? அவங்க முத்தலாக்கும் தெரியாது, 3ஆம் தலாக்கும் தெரியாது, 4ஆம் தலாக்கும் ஒன்றும் தெரியாது, ஒரு தலாக்கும் தெரியாது. ஏதோ தலாக்கு இது மட்டும் விளங்கி வச்சுட்டு வருவான். குவாலிபிகேஷன் வைங்க, எக்ஸாம் வைங்க, எக்ஸாம் வச்சு உள்வாங்குங்க. தகுதியானவங்களை எடுங்க, தகுதி இல்லாதவங்களை விளக்குங்க, அவனை சேர்த்துக் கொள்ளாதீங்க. அதே மாதிரி காவியார்களை கண்காணிங்க. காவியார்களை புகார் வச்சா காவியார்களுடைய புகார்களை போர்ட் ஆஃப் காதி என்ற ஒரு காதி போர்ட் பாக்குது. போர்ட் ஆஃப் காதியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிலைமையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கு இதை விட தகுதியான அரச ரீதியாக சிலரை நியமனம் செய்யுங்க. அப்ப இது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் என்ற மாதிரி சில மாற்று வழிகளை சிந்திக்கலாமா இல்லையா? சிந்திக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த தனியார் சட்டத்தை நீக்கணும். தனியார் சட்டத்தை நீக்கிறதுக்கு அவருக்கு முடியல. அதுக்கு என்ன செய்யணும்? இலங்கை அரசியல் சாசனம், அரசியல் சாசனத்துல 16ஆம் உறுப்புரையில என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? இதுவரைக்கும் இலங்கையில எழுத்துல இருந்த சட்டங்கள், எழுத்துல இல்லாத சட்டங்களுக்கெல்லாம் இந்த இலங்கை அரசியல் சாசனம் என்ன செய்யாது? தடை விதிக்காது, தொடர் அனுமதியை கொடுக்கிறது. தொடர்ச்சியாக அந்த சட்டங்களும் செல்லுபடியாகும். இலங்கை அரசியல் சாசனம் உருவாக்கப்படுது 1978ஆம் ஆண்டுல. இந்த சட்டங்கள் 1978ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பலதரப்பட்ட சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அரசியல் சாசனம் என்பது தாய் சட்டம். ஒரு நாட்டில் தாய் சட்டம் பிற சட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தால்தான் அந்த சட்டங்கள் அமுலில் இருக்கும். அப்ப அரசியல் சாசனம் என்ன செய்தா 1978ஆம் ஆண்டுக்கு முன்பதாக 600க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இலங்கையில் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? நாங்க இப்ப அங்கீகாரம் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு உறுப்புரையை போட்டிருக்கிறாங்க. 16வது உறுப்புரை. அதுல முதலாவதுல இதை சொல்றாங்க, எழுத்துல இருந்த எழுத்துல இல்லாத சில பழக்க வழக்கங்களும் சட்டத்தில் ஒரு மூலாதாரம், சட்டத்தில் ஒரு மூலாதாரமாக பழக்க வழக்கங்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை இன்றியமையாதது என்று சொல்லி அதை தவிர்த்து நடக்க முடியாது என்று சொல்லி சில சட்டங்களை சட்டம் மூலமாக்காத நிலையில் வழக்கமாக இருக்கும். அதுவும் சட்டத்தில் அங்கீகாரம் பெற்றதுதான் என்று வச்சிருக்கிறாங்க சட்டத்தில். அப்ப இதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் சரியாக அனுமதி கொடுக்குது. அப்ப இவங்க சொல்றாங்க 16ல அந்த உறுப்பை நீக்கி விட்டா இந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததெல்லாம் என்ன செஞ்சிடும்? இல்லாமல் ஆகிவிடும். 16(2) உறுப்புரையில் என்ன சொல்லுதுண்டா, சட்டங்கள்ல ஏற்கனவே எழுத்துல இருந்த எழுத்துல இல்லாத சட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டே தாய் சட்டம். அந்த எழுத்துல இருந்த எழுத்துல இல்லாத சட்டங்கள்
அரசியல் சாசனத்தோட மோதக்கூடிய நிலைக்கு வந்தால், அரசியல் சாசனத்தில் கூறப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய நிலையில் வந்தாலும் அதுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? வழக்கு தாக்கல் செய்து உரிமை மீட்பு, உரிமை போராட்டம் நடத்த முடியாது, உரிமை மீட்பு போராட்டம் நடத்த முடியாது என்று சொல்லி இரண்டாவது உறுப்புரை சொல்லுது. இந்த ரெண்டு இவருக்கு ஆபத்தா போச்சா? உரிமை மறுக்குது என்று வந்தாலும் இந்த தனியார் சட்டங்களுக்கும் ஏனைய சட்டங்களுக்கும் எதிராக நாங்க வழக்கு தாக்கல் செய்ய முடியாம இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? 16 நீக்கணும் என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா, இலங்கையில் அண்மை காலம் என்ன பேசப்படுது? புதிய ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படணும் என்று பேசப்பட்டு கொண்டு இருக்குது. புதுசா நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவோம், அதுல மாற்றங்கள் செய்வோம், ஆலோசனைகளை தாங்க எல்லாம் கேட்கிறாங்க. அவன் முஸ்லீம் அமைப்புகள் சில ஆலோசனைகளை கொடுத்திருந்தாங்க. ஆனா நாங்க அறிஞ்ச அளவுக்கு பயனுள்ளதாக சில தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. அதற்கான ஏற்பாடுகள் நம்ம ஜமாத் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனம் பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. அதனால நியாயமான கோரிக்கைகள் முஸ்லிம் தரப்பு சார்பாகவும் அழுத்தம் தெரிவித்து முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்ப அந்த தருணத்தை பயன்படுத்தி உடனே முஸ்லிம் தனியார் சட்டத்தை மாற்றுறதுக்குரிய கோரிக்கை வச்சுட்டாங்க. அரசியல் சாசனம் மாறுதுதானே, 16 ரத்து செஞ்சிட்டோம்டா எல்லா இளவும் தொலைஞ்சிடும் சொல்லி இவங்க ஐடியா பண்றாங்க. நம்ம முஸ்லிம் பெண்களுக்கு இந்த அளவுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறதா நினைக்காதீங்க. சிந்திப்பார்கள், படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கே வேட்டு வைக்கிற அளவுக்கு புத்தி கிடையாது. முஸ்லிம்களுக்கே வேட்டு வைக்கிற அளவுக்கு, முஸ்லிம் சமுதாயத்திலே களத்தறுக்கிற அளவுக்கு நயவஞ்சக புத்தி முஸ்லிம் சமுதாய பெண்கள் கிட்ட கிடையாது. பின்னணியில யாரோ இயக்குறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டி பாதிப்பு உண்டு பண்ண வச்சு, பாத்தீங்களா எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்லீஸ்க்கு எடுத்தானோ? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சொர்க்கத்தை தான் கொடுத்தான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரான்னு தான் அல்லாஹ் சொன்னான். ஒரு மரத்தை நீ நெருங்காதே, அது மட்டும் தான் தடை. சொர்க்கத்துல எதுவுமே தடை இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஒரு தடை தான், மற்ற எல்லாமே தடை இல்லாத நிலையில் இருந்துச்சு. ஷைத்தான சொன்னா, ஏன் தடை செஞ்சுக்கு தெரியுமா? உனக்கு இப்படி ஆற்றல் கிடைச்சிரும், நீ மலக்காகிடுவாய், நிரந்தர ஆட்சி கிடைச்சிரும், அது அல்லாஹ்க்கு பிடிக்கல, அதனால மாத்து என்று சொல்லி ஆசை வார்த்தை ஊட்டி அந்த தடை செய்ய வச்சாலே ஷைத்தான். இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி இவங்களோட பாதிக்கப்பட்ட நிலையை சாதகமா பயன்படுத்தி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கே வேட்டு வைக்கிற வேலையை இவங்களை பகடுகாயா பயன்படுத்தி செய்யற சில சதி வலைகளை மேற்கத்திய சக்திகள் போட்டு இருக்கிறது விளங்குது. ஆரம்பத்தில் யாரு போட்டாங்கன்னு விளங்கல. இப்ப ஐரோப்பிய யூனியன் ஜிஎஸ்பி பிளஸ் ஒரு வரியை முன் வச்சு, இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் அரசாங்கம் சொல்லுது. இதை வச்சு பார்க்கும் பொழுது ஆஹா, உங்களுக்கு பின்னாடி ஐரோப்பா நாடுகள் இருக்குது, அவங்கதான் உங்களை மூல செலவு செய்யறாங்க என்பது அதுக்கு தெளிவா விளங்குது. அரசாங்கம் என்ன சொன்னா தெரியுமா? 16 உறுப்புரையை நீக்கவே இயலாது அப்படின்ட்டான். நீக்க முடியாது. அது என்ன நீக்கிறது? நீ சொன்ன மாதிரி லேசிப்பட்ட வேலையா? 16 உறுப்புரையை நீக்கினா இலங்கை குற்றவியல் சட்டக்கோவை இருக்கிறதே, குற்றவியல் தண்டனைக்கு சட்டக்கோவை ஒன்று இருக்குது, அதுவும் இந்த சட்டத்துக்கு கீழே நீக்கப்பட்டுரும். 16க்கு கீழே அதை நீக்கினா குற்றம் இல்லாத நாடா, குற்றத்துக்கு தண்டனை இல்லாத நாடா இலங்கை மாறிடும். மாற்ற முடியுமா? முடியாது. உங்களுடைய தனியார் சட்டம் மட்டுமா? தேச வளமை இல்லாம போகும். யாழ்ப்பாணத்து தமிழர்கள் எங்காண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் வடகிழக்கை இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறான். இந்த டைம்ல தேச வளமே நாடு இல்லாம சென்று பார்த்தீர்களா? சர்வதேசமே தேச வளமே இல்லாமக்கி விட்டார்கள் என்று அவன் பாயத்துக்கு பார்த்து கொண்டிருக்கான், பதவி கொண்டு கிடக்கிறான். இங்க கண்டிய மக்கள் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு சிலர் துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மாற்ற முடியாது. இன்னும் பல நடைமுறை சிக்கல்கள் வரும். எனவே முடியாது என்பதை உறுதியாக அறிவித்து விட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களோட பேசுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிய வந்து எப்படி தெரியுமா? நாம பாராளுமன்றத்தில் இருந்து பார்க்கலையே. ஒரு சில சகோதரர்கள் சில செய்திகளை ஆதாரபூர்வமாக இவருக்கு அறிக்கையா கொண்டு வந்து தாராங்க. அதை எப்படி வந்துச்சுன்றது நாம சொன்னா வந்து அந்த சகோதரர்களுக்கு நல்லதா இருக்காது. அதனால பாராளுமன்றத்தில் பேசப்படுது. இலங்கை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பெண்கள் வலையமைப்பு போய் பேசுது. பேசும்போது அவங்க முடியாதுன்றாங்க. முடியாது, ரொம்ப பாரதூரமான கோரிக்கை, இதை நியாயப்படுத்தவே இயலாது, இது அவங்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் தரமாட்டோம் என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். மறுத்துவிட்ட பிறகு அப்படி அவங்க மௌனமாக வாயடைத்து போனார்கள் என்று முஸ்லிம் சமுதாயம் நினைத்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் நாங்கள் அறிவித்தோம். என்ன நடக்கும் தெரியுமா? இவங்க முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்கணும் என்ற கோரிக்கை நாளைக்கு
முஸ்லிம் திருமண விவாகரத்து சட்டத்தில் சில நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு கோரிக்கைகள் முன்வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்றதை அன்னைக்கு நம்ம ஜமாத் அறிவிச்சோம். இந்த கோரிக்கை தனியார் சட்டத்தை நீக்காது, ஆனால் நிர்பந்தங்களை உண்டு பண்ணி சில அடிப்படையான விஷயங்களை நீக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். நாங்க அறிவிச்சோம் ஜமாத்துல. அதுதான் இன்னைக்கு நடந்துக்குது. இப்ப என்ன செஞ்ச அரசாங்கம், யாரு இனவாதிகளுடைய கோரிக்கையாக முன்வைச்சா இனவாதம் இலங்கையில் இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கும் என்று அவனும் பார்க்கிறான். சர்வதேசத்துக்கு என்ன வேணும், முஸ்லிம்களுடைய சிவில் விவகாரத்தில் மூக்க நுழைச்சு கொண்டே இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை, இன்னும் பல நாடுகள்ல பிரச்சனை. மியான்மர்ல படுகொலைகள் நடக்குது, முஸ்லிம் குழந்தைகளை கருவறுக்கிறாங்க, முஸ்லிம் பெண்களை கற்பழிக்கிறாங்க, முஸ்லிம் உடைமைகளை சூறையாடுறாங்க. இதுக்கு எதிராக எந்த ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவும் நியமிக்கப்படுவதில்லை. எதுக்கு மனித உரிமை எல்லாம் பேசுது? முஸ்லிம் ஸ்பெஷல் உலகளாவிய அளவுல நீக்கணும். அதுக்கு வழி கிடைக்காதான்னு பார்க்கிறான். பார்த்து ஐரோப்பா சங்கம் முடிவெடுக்கிறாங்க, ஒன்றியம் இதை நீக்க வைக்கணும் என்று சொன்னா நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் தெரிவிக்கணும். எப்படி அழுத்தம்? நாங்க ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை திரும்ப தரப்போறோம், ஆனால் சில நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஐரோப்பா ஒன்றியம் சொல்லுது. இந்த ஜிஎஸ்பி பிளஸ் என்ன, ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை என்ன நிறைய பேருக்கு தெரியாது. சிலவன் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான், குணாசா பொல்கோல நினைச்சு கொண்டிருக்கிறான். ஜிஎஸ்பி குணாசா தலக்கோல நம்ம ஜிஎஸ்டி இன்ச்சு குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி. இப்ப ஜிஎஸ்பி என்னொன்னு குணாசா தலக்கொலைக்கு பதிலா ஏதாவது வேறொன்று வந்துருச்சோ என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் நாங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம் ஜமாத்தால. நம்ம ஆக்கள் எவ்வளவு அப்டேட் வைக்கிறாங்கன்னு பாருங்க. அது என்ன ஜிஎஸ்பி? நிறைய பேருக்கு ஜிஎஸ்பியும் திருமண சட்டம் இன்னும் புரியுதில்லை. ஜிஎஸ்பி என்னன்னு பார்க்கணும். ஜெனரலைஸ் சிஸ்டம் ஃபார் டெரிஃப் பிரெஃபரன்சஸ் என்றது அதோட இங்கிலீஷ் அர்த்தம். அதாவது சர்வதேச சந்தையில சில பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுப்பாங்க. சர்வதேச சந்தைன்னா இந்த பெட்டால இருக்கிற மார்க்கெட் மாதிரி வேர்ல்ட் மார்க்கெட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இல்ல. அது சர்வதேசமே சேர்ந்து ஆகாயத்தில் போயிட்டு பொருட்களை கொள்வனவு செஞ்சு விற்கிற ஒரு மார்க்கெட் இல்ல. அது சர்வதேச சந்தைன்னா ஒவ்வொரு நாடுகள் சில அமைப்புகளை உருவாக்கி, இப்ப ஒப்பேக்க வச்சிருக்கிறாங்க, பெட்ரோலியத்துக்கு அரபிகள் வச்சிருக்கிறாங்க, அது அவங்களோட சர்வதேச சந்தை. அந்த ஒன்றியம் அல்லது சங்கம் அல்லது அமைப்பு அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு கொள்வனவு செய்வதற்கு ஒரு விதிமுறையை வச்சு, இந்த விதிமுறைக்கு உட்பட்டு அந்த அமைப்பை சேர்ந்த நாடுகள் என்ன செய்யலாம், இந்த பொருட்களை அல்லது சேவைகளை நீங்க பரிமாற்றம் செஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி நிபந்தனைகளை வச்சிருப்பாங்க. அதுதான் சர்வதேச சந்தை. இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் என்றத யார் உருவாக்கினாங்கன்னா யூரோப் யூனியன் என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியம் அவங்க தான் உருவாக்குறாங்க. 1971ஆம் ஆண்டுல. எதுக்கு உருவாக்குறாங்க? யூரோப்ல இருக்கிறவங்க யாரு? கிரேட் பிரிட்டன் இருந்துச்சு, யூகே இருந்துச்சு, அதே மாதிரி அமெரிக்கா இருக்குது, இன்னும் பல நாடுகள் எல்லாம் என்ன செய்யுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குது. இவங்கெல்லாம் யாரு? ஏற்கனவே பல நாடுகளோட பொருளாதாரத்தை சூறையாடினவங்க. இலங்கையை சூறையாடினவங்க ஆங்கிலேயர்கள், யூகே காரங்க. இவங்க உண்டு பண்றாங்க. இன்னும் பல தமிழ்நாட்டை, இந்தியாவை, இன்னும் பல நாடுகளை, தென்னாசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இலங்கை ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க தான் சேர்ந்து இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு ஒன்றியத்தை உண்டு பண்ணி நாங்கள் எல்லாம் பூர்ணமா கொள்ளையடிச்சிட்டோம். ஆனா அவன் கொள்ளையடிச்சவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இது. இலங்கையில கொள்ளையடிச்ச சில ஆட்சியாளர்கள் இருந்தாங்க, அவனுக்கு மனசாட்சி இல்லை. இங்க கொள்ளையடிச்சு அமெரிக்கால காணி வாங்கி போட்டிக்கிறாங்க. இலங்கையில கொள்ளையடிச்சவங்க அவங்க இலங்கையில கொள்ளையடிச்சு அவங்க நாட்டிலே தான் இருக்கிறாங்க. அவங்க நாட்டில இருந்து கொண்டு ரொம்ப கொள்ளையடிச்சிட்டோம், பாவம் தானே என்னதான் இருந்தாலும் அவங்களோட பொருட்களை தான் நாங்கள் கொள்ளையடிச்சிக்கிறோம், சில சலுகைகளை கொடுப்போம் என்று சொல்லி சலுகைகள் கொடுத்தாங்க. ஒரு நல்ல நோக்கத்தில் செஞ்சாங்கன்னு வைப்போமே, நாங்கள் எதுக்கு அதை கலாய்க்கிறது? ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே அவங்க செஞ்சதா எடுத்துக்கொள்வோம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு, குறைவான அளவுல அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஒத்துழைப்பு வழங்குவோம். அவங்க என்ன செய்வார்கள், அவங்க நாட்டினுடைய அபிவிருத்தியை தரமான முறையில வேகமான முறையில ஏற்படுத்தி கொண்டு எங்களை போல ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடாக மாறட்டும், பொதுமக்களுடைய இயல்பான வாழ்க்கை சீராக மாறிவிடட்டும், அவங்க
சில சலுகைகள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி சில வரி விலக்கு சலுகைகளை கொடுத்தார்கள். சர்வதேசத்தில் நாங்கள் வியாபாரம் செய்யறதா இருந்தா வரி கட்டணும். நாங்கள் ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சாலும் சரி, சர்வதேசத்தில் இருந்து இங்கிருந்து ஒரு பொருளை நாங்கள் விற்க போறதா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில இருந்து எடுக்கிறோமோ அந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? வரி கட்டணும். விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் வரி கட்டணும் என்றது இது. இலங்கைக்கு கொண்டு வர்றதா இருந்தா இலங்கையில வரி கட்டணும், வேற நாட்டுக்கு கொண்டு போறதா இருந்தா அந்த நாட்டுக்கு வரி கட்டணும். இப்படி வச்சிருக்கிறாங்க. அவங்க வரியை கட்டும் போது ஒரு பொருளுடைய உற்பத்தி விலையோட லாபத்தை சேர்த்து அதனுடைய விலையை தீர்மானிப்பாங்க. அந்த விலையை தீர்மானிக்கும் போது வரி எத்தனை மடங்கு வரும்? 100 மடங்கு, 200 மடங்கு, 300 மடங்கு எல்லாம் கூடிரும். இப்படி கூடும்போது சர்வதேச சந்தையில 100 ரூபாய்க்கு நாங்கள் உற்பத்தி செஞ்ச பொருளை 500 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்ப நாங்க 500 ரூபாய்க்கு விற்கிறோமா? இதோட பொருள் தரமான பொருளா இருந்தாலும் விலை கூடுதலாக இருப்பதனால வேற செய்ய மாட்டாங்க. அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கொள்வனவு செய்ய மாட்டாங்க. யாருக்கிட்ட கொள்வனவு செய்வாங்க? தரமான பொருள் குறைந்த விலையிலும் சில நாடுகள் தந்தா அந்த நாட்டு பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும். இப்ப நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அதிகமா சர்வதேச சந்தையில எதை விற்பனை செஞ்சாங்க? கார்மெண்ட்ஸ் தான். கார்மெண்ட்ஸ் இது இந்த அன்னை காலத்தில் நிறைய கார்மெண்ட்ஸ் உருவாச்சு. BOI இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனல் என்று பிரிச்சு நிறைய கார்மெண்ட்கள் உருவாக்கினாங்க. அமெரிக்கால மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல நம்ம இலங்கை நாட்டில் தயாரிக்கிற ஆடைகளுக்கு இந்த ட்ரெஸ் அது ரொம்ப தரமானது. எங்களுக்கு தாரதுதான் பேமெண்ட் போடுறதுதான் தருவான். நமக்கு தேவையை தந்தாலும் எனக்கு தருவான். எல்லாம் டஸ்ட் தான் தாரான். தரமானது எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது. அப்ப அவங்க ரொம்ப விரும்புறாங்க, இலங்கை நாட்டோட உற்பத்திகளை விரும்புறாங்க. அப்ப நல்ல விலையில அங்க கொடுத்தா அந்த மக்கள் விரும்பி வாங்குறாங்க. அதுக்கு என்ன தடையளிக்குது? வரி தடையளிக்குது. அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் பாக்குறாங்க. 2005-4 டிசம்பர் 26 சுனாமி அடிக்குது. பல நாடுகள் அதுல சேதம் அடைகிறாங்க. குறிப்பா இலங்கை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது, இந்தோனேசியா பாதிப்புக்குள்ளாகுது. இதை பார்த்து நாங்க இந்த GST% வச்சிருக்கக்கூடிய வரி சலுகை இருக்குது, அதை இந்த முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய ஒரு நாடான இலங்கைக்கும் கொடுத்து விடுவோம் என்று 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்ன செய்யறாங்க? அந்த வரியை எங்களுக்கு வரி விலக்க தாராங்க. அப்ப சுனாமியில பாதிக்கப்பட்ட ஒரு நாடு என்ற வகையில் எங்களுக்கு கிடைக்குது. 5 வருஷமா அந்த வரி சலுகையை பயன்படுத்தி தான் சர்வதேச சந்தையில எங்களோட பொருட்கள் எல்லாம் விற்பனையாகுது. கடந்த 2008ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 2007ஆம் ஆண்டு, 2006ஆம் ஆண்டுல நம்முடைய தேசிய உற்பத்திகளுடைய அளவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிக வேகமான அளவில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு. யார் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த அந்த காலத்துல? மஹிந்த வாத்தியார் தான் ஆட்சி செஞ்சாரு. அவர் என்ன சொன்னாரு? பார்த்தீர்களா, இவருடைய ஆட்சியுடைய தரம், ஆட்சி தரம் உண்டு. ஐரோப்பிய நாட்டில் வந்து சர்வதேச சந்தையில வரி விலக்கு கொடுத்தது. சுனாமியில அந்த கருணையில புண்ணியத்தில் கிடைச்ச அந்த வரி விலக்கால என்னுடைய உற்பத்திகள் கூடி நிறைய நாட்டோட முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைக்கு வந்துச்சு. 2009 LTT தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் நடத்துறாங்க. அதுல இறுதி போர் கட்டத்தில் LTT சேராத பொதுமக்களையும் இலங்கை அரசு தாக்கியதாக, பொதுமக்களுடைய மனித உரிமை மீறப்பட்டதாக ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. இப்போ என்ன செய்யறாங்க? ஐநா சபை இலங்கைக்கு எதிரான தீர்மானம் எல்லாம் கொண்டு வர போறோம் என்று கடுமையா பேசுறாங்க. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் யோசிக்கிறாங்க, நாங்க வரி விலக்கு கொடுக்கறதா எப்ப கொடுப்போம்? சில நிபந்தனைகளை வச்சுதான் கொடுப்போம். ஒண்ணு, அந்த நாட்டில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த நாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்க வேண்டும். மூணாவது, சிறுவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாலாவது, தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, தொடர்ச்சியாக அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நாடாக அது இருக்க வேண்டும். ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் செலுத்த வேண்டும். இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சால்தான் இந்த 5 கட்டங்களை உள்ளடக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய 27 ஷரத்துகள் இருக்குது. 27 ஷரத்துகளை எந்த நாடு திருப்தி அளிக்கிறதோ, திருப்திப்படுத்துகிறதோ அந்த நாட்டுக்கு தான் சலுகையை கொடுப்பாங்க. இலங்கைக்கு கொடுத்தாங்க. சரி, இப்ப அந்த திருப்தி அடைந்த நிலையில் இருக்கிறாங்க, கொடுப்போம் என்று கொடுத்தாங்க. இதை 2009 மனித உரிமை மீறல் நடந்ததாக நம்ம நாட்டை சேர்ந்த தமிழர்கள் சர்வதேசத்துக்கு அழுத்தம் தெரிவிக்கும் போது இந்த வரிச்சலுகையை நீக்கிவிட்டார்கள். 2010 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரிச்சலுகை ரத்து செய்யப்படுகிறது. இப்ப அரசாங்கம் முயற்சி செய்யறாங்க, எப்படியாவது இந்த வரிச்சலுகை வேணும்,
வரி சலுகை இருந்தா தான் எங்களுக்கு அதிகமான உற்பத்திகளை செஞ்சு நாட்டை முன்னேற்றம் அடைகிறதுக்கு கொண்டு போகலாம் என்று மைந்த அரசாங்கமே யோசிக்குது. மைந்த என்பவன் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அரசாங்கம் நடத்தவில்லை. அவன் தான் தொட்டிலை மாட்டி புள்ளையும் கிள்ளினான், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செஞ்சான், பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டது, இனவாதம் தலை தூக்கி ஆடியது, பல உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் தான் மைந்தவுடைய ஆட்சி நடந்துச்சு. அந்த நிலையில் மைந்த கேட்கிறான், கோரிக்கை வைக்கிறான், எங்களுக்கு ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகை வேண்டும். கேட்கும் போது ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது வரி சலுகை தர்றோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க வரி சலுகை தந்தா 3 வருஷம் தருவாங்க, திரும்ப 3 வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, அதை நீடிக்க வைப்பாங்க. இப்படிதான் போகும். நாங்க ஏற்கனவே ஒரு 5-6 வருஷம் தந்துட்டோம், ஆனா நீங்க ஒழுங்கா நடக்கல, திரும்ப நீங்க சரியா நடக்கணும் என்று சொன்ன இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு நாங்க வரி சலுகையை தாரம் என்று ஒரு 15-16 விதமான நிபந்தனைகளை முன்னே ஆரம்பத்தில் 58 நிபந்தனைகள், பிறகு 58 நீக்கி 58 47 நீக்கினாங்க, 11 வச்சாங்க, பிறகு இன்னும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 நிபந்தனைகளை வச்சிருந்தாங்க. அந்த நிபந்தனைகள்ல என்னென்ன நிபந்தனைகளை வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடைய முகத்திரை தானாக கிளிப்பட்டு விடும். என்ன வச்சிருக்கிறாங்க? முதல்ல வைக்கிறாங்க, நடைமுறையில் உள்ள அவசர கால தடை சட்டத்தில் உள்ள மிகுதி பகுதிகளை நீக்கி விசாரணையின்றி தடுத்து வைத்தல், நடமாட்ட சுதந்திர கட்டுப்பாட்டு விதித்தல் ஆகிய செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும். அவசர கால சட்டம் ஒரு சட்டம் இருக்குது இலங்கையில. தீவிரவாதிகள் தலை தூக்கி ஆடுகின்ற சந்தர்ப்பத்தில் தீவிரவாதிகள் யார் என்று இனம் காண்றதுக்கு ஒரு நபரை கைது செய்யறது அரசாங்கத்துக்கு சும்மா கைது செய்ய இயலாது. இப்ப நம்ம ஜமாத்காரர் யாராவது கைது செய்ய வந்தாங்க, போலீஸ் என்ன கேட்கிறோம், நாங்க வாரண்ட் இருக்குதா, வாரண்ட் ஆர்டர் இருக்குதா, காட்டு கோர்ட் ஆர்டர் வேணும் கைது செய்யறதா இருந்தா. வாரண்ட் ஆர்டர் இல்லாம கைது செய்ய இயலாது. நீங்க வர போலீஸ்காரங்கிட்ட வாரண்ட் ஆர்டர் கேட்டா அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி 2-3 தந்துருவான். அது வேற விஷயம், கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அது புத்திசாலித்தனமா நாங்க கேட்டுக்கொள்ளணும். வாரண்ட் ஆர்டர் இல்லாம கைது செய்ய இயலாது. ஆனா தீவிரவாதிகளை இப்ப கைது செய்யறதுக்கு வாரண்ட் ஆர்டர் எடுத்து வந்து தீவிரவாதியை கைது செஞ்சா ஒன்று அவன் ஓடி இருப்பான், சைனைட் குப்பி என்ன செய்வான், சாப்பிட்டுருவான், அவனை பிடிக்க முடியாம போகும். அப்ப அவசர கால சட்டம் யாருடைய வீட்டுக்கும் நுழையலாம், எப்பவும் நுழையலாம், எந்த காரணத்துக்காகவும் நுழையலாம் என்று இலங்கை பாதுகாப்பு துறைக்கு ஒரு சலுகை அரசாங்கம் கொடுத்துருச்சு. அது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம். ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லுது, இந்த நிறுத்துங்க, ஏற்கனவே பல விஷயங்களை நீக்கிட்டீங்க, சில மிகுதியான பகுதிகள் இருக்குது, அதை நீங்க என்ன செய்ய நீக்குங்க என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இது சரியா, இது நியாயமா, இலங்கைக்கு பொருத்தமா? பொருத்தம் இல்ல. இரண்டாவது சொல்றாங்க, தீவிரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீங்கள் நீக்க வேண்டும். தீவிரவாத தடை சட்டம் இருக்குது, தீவிரவாத பேர்ல யாரெல்லாம் இயங்குறாங்களோ உடனே பிடிச்சு டிஓ ஆர்டர் அடிச்சு 3 மாசத்துக்கு அளவுக்கு தடை விதிச்சு வைக்கலாம். அவங்களுக்கு நடமாட முடியாம சிறைச்சாலையில் அடைக்கலாம், யாரும் சந்திக்க முடியாம ஆக்கலாம். இந்த சட்டத்தை நீங்க நீக்கணும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, யாரெல்லாம் விடுதலை புலிகளாக கண்டெடுக்கப்பட்டார்களோ கைது செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய முழுமையான விவரத்தை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றாங்க. விடுதலை புலிகள் தீவிரவாதிகளாக யாரெல்லாம் அரசாங்கம் கைது செஞ்சிருக்கிறதோ அவனோட பட்டியலை கேட்கிறாங்க. இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கும் போது இன்னும் பல கோரிக்கைகள், நாட்டுடைய இறையாண்மைக்கு பாதிக்கக்கூடிய கோரிக்கைகள், இனவாத ஆட்சி நடத்தின மைந்தன் என்ன செஞ்சான், இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது அநியாயமான கோரிக்கை, நான் சர்வதேச சந்தையில என்னோட பொருட்களை விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, நான் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு வகையில நாட்டினுடைய மக்களுடைய இறையாண்மையை கவனித்து, இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை கவனித்து, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடைய ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகை எங்களுக்கு தேவையில்லை நம்ம மறுத்தான். அது ஒரு வகையில பாராட்டத்தக்க விஷயம் தானே. இவன் என்ன செஞ்சான், ஐரோப்பிய ஒன்றியம் தான் எங்களுக்கு சர்வதேச சந்தையில தடை விதிக்க வேண்டாம், நான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட போட்டி போடக்கூடிய ஒரு சந்தை இது, யாருட, சீனா பட்டஸ்காரன், சீனா அரசாங்கத்தோட தொடர்பு வைப்பாரு, அங்க தொடர்பு வச்சான். விளங்கிச்சா? மைந்த சீனாக்காரனோட தொடர்பு வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவன் சீனாக்காரனோட தொடர்பு வச்சு இலங்கையுடைய பொருளாதாரத்தை சரி செய்யலாம் என்று முயற்சி செஞ்சான். இப்ப வந்திருக்கிற ஆட்சி நல்லாட்சி என்றாங்க. இவங்க யாரு, வெள்ளக்காரனுக்கு பள்ளி இருக்கிறவங்க. வெள்ளக்காரனுக்கு பள்ளி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில என்ன செய்யறாங்க, அமெரிக்காவை திருப்திப்படுத்தணும், ஐரோப்பா நாடுகளை திருப்திப்படுத்தணும்,
அதுக்கு என்ன வேண்டாலும் செய்வாங்கன்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனைகளை ஒத்துக்கொள்றாங்க. இப்ப சாகல ரத்நாயக் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் கேபினட் அமைச்சரவையுடைய உத்தரவின் பிரகாரம், அங்கீகாரத்தின் பிரகாரம் சர்வதேச வியாபாரத்தில் நாங்கள் ஈடுபடணும் என்றால் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாரு, மக்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பு செய்யறார். இப்ப நாங்க கேட்கிறோம், திரும்ப இலங்கை நாட்டுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் வாக்களித்திருக்கிறதா பேசப்படுது. சரி, அவங்க தர்றதா சொல்றாங்களே, என்னென்ன நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் அவர்கள் அந்த சலுகையை தருவார்கள், அந்த நிபந்தனைகளுடைய பட்டியலுங்க அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணுமா இல்லையா? சர்வதேசத்துல போய் இலங்கை நாட்டை அடகு வைக்க விட முடியாது. இறையாண்மையை பாதிக்குது என்று மைந்தவே ஒத்துக்கொள்ளலன்னா இறையாண்மையை பாதிக்கக்கூடிய நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லல, இலங்கை மக்களுக்கு தெரியல. அந்த நிபந்தனைகள் என்ன, எத்தனை நிபந்தனை வச்சா அங்கங்க மீடியாக்கள் இதுதான் நிபந்தனை என்று பரப்புறாங்க, ஒண்ணுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த முசமில் என்றவன் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறான். ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்குரிய நிபந்தனைகள் என்னென்று அரசாங்கம் அறிவிக்கணும் என்று சொல்லி, அமைச்சர்களுக்கும் தெரியல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியல, அரசியல் ஈடுபட்ட யாருக்குமே தெரியல, பொதுமக்களுக்கு என்ன தெரிய போகுது, யாருக்குமே தெரியல. சொல்லுங்க, இப்ப சாகர ரத்நாயக சொல்றாரு சர்வதேச அழுத்தம் இருக்குது, முஸ்லிம் தனியார் சட்டத்தை நீக்கினா தான் ஜிஎஸ்பி பிளஸ் கிடைக்கும் என்றாரு. மக்களுக்கு என்ன கோரிக்கை முன்வச்சது தெரியல, அமைச்சரவை முடிவு செஞ்சு முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றம் செய்யறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறதாக சாகர் ரத்நாயக சொல்றாருண்டா இதுல இரண்டு விதமான சந்தேகங்கள் வருது. ஒன்று, ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லாத ஒன்று சில இனவாதிகளுடைய தூண்டுதலின் காரணமாக இலங்கையில் நல்லாட்சி செய்கிறோம் என்ற இந்த போலியான அரசு, நல்லாட்சி செய்வதாக நாடகமாடும் அரசு, முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குகின்ற, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக தாக்குகின்ற இந்த அரசு நல்லாட்சி போர்வையில முஸ்லிம்களுடைய இந்த தனியார் சட்டத்தில் கை வச்சா அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற நோக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பெயரை பயன்படுத்துறாங்களா, அல்லது உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த திருமண சட்டத்தில் மாற்றங்கள் செய்யணும் என்று இந்த பெண்கள் அமைப்புடைய அழுத்தங்களால் அல்லது வேறு சர்வதேச சக்திகளுடைய அழுத்தங்களால் சொல்கிறார்களா என்னன்றது இப்ப மக்களுக்கு விளக்கம் இல்லை. இதுல முதலாவது நடவடிக்கைகளே, அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் சொன்னதாக இவர்கள் பொய்யாக சொன்னால் மைந்தேழ அரசாங்கத்தை விட கேடுகட்ட அரசாங்கம் இது. சர்வதேசத்தில் லாபம் அடைகிறதுக்காக இலங்கையில பூர்வீக குடிமக்களான சோழர்களுடைய அந்த பரம்பரையில் வரக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய உரிமைகளை நீங்கள் எப்படி அடகு வைப்பீர்கள்? இது அநியாயம் இல்லையா? அட்டூழியம் இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? முஸ்லிம்களை வைத்து வாக்குகளை எடுத்து அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் சிறுபான்மைகளுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று பட்டவர்த்தனமாக மக்களுக்கு அறிவித்து இப்ப ஏமாத்திரியே, நீ ஒரு துரோகி இல்லையா? மைத்ரிபால சிறிசேன ஒரு துரோகி இல்லையா? ரணில் விக்ரமசிங்க ஒரு துரோகி இல்லையா? இந்த அரசாங்கம் ஒரு துரோகமான அரசாங்கம் இல்லையா? இது உண்மையாக இருந்தால் என்ன, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு உரிமைகளை பெறப்பட்டிருக்குது. ஒரு உரிமையை பெறது லேசா? சாதாரணமா தந்துருவான? தரமாட்டேன்ற பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தர்றதுக்கு யோசிக்கிறான், தெருமுன பிரச்சாரத்துக்கு அனுமதி தர யோசிக்கிறான். சிவில் விவகாரங்கள்ல குர்ஆன் சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று இந்த நாட்டு அரசாங்கம் மீண்டும் தரும் என்று எங்களுக்கு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அது ஒரு துரோகமான செயல். இதை கண்டிக்கணும். அரசாங்கம் இதை கோரிக்கையாக பொய்யாக வைத்தால் கண்டிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஐரோப்பிய ஒன்றியம் தான் இந்த கோரிக்கையை வச்சாங்கன்னா ஜிஎஸ்பி பிளஸ்க்கும் உனக்கு இந்த கோரிக்கைக்கும் என்ன ஆச்சு, என்ன தொடர்பு இருக்கிறது? ஜிஎஸ்பி பிளஸ் தருவதற்கும் முஸ்லிம் திருமண விவாகரத்து சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சொல்லுவியா? சொல்ல முடியாது. ஒரே ஒரு சம்பந்தம் தான். ஷரியத் சட்டத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்தை எந்தெந்த நாடுகள் எல்லாம் சட்ட ரீதியாக அனுமதி பெற்று நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம்.
வேற எந்த நோக்கமும் இல்லை. சரியத்தை இல்லாமக்கணும், ஏதாவது சொல்லி ரிசாரா நபிக்கு சொல்லி இல்லாமக்கணும், முஸ்லிம்களை முஸ்லிம் அல்லாதவரை கொலை செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி இல்லாமக்கணும், பெண்களுடைய உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இல்லாமக்கணும். விவாதத்திற்கு வருவார்களா? ஐரோப்பிய சங்கத்தை கூப்பிடுறோம், ஐநா சபையை கூப்பிடுறோம், ஆங்கிலத்திலேயோ சிங்களத்திலேயோ தமிழ்லையோ இலங்கை அரசாங்கத்தை கூப்பிட்டோம், வா விவாதிப்போம். இஸ்லாம் முஸ்லிம்களுடைய உரிமைகளை அழகான முறையில் பாதுகாத்திருக்கிறது, பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கிறது, சிறுவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கிறது. எப்படி நீங்க இல்லைன்றீங்க? நீங்க வச்சிருக்கிற அடிப்படை சட்டத்தை விட, உரிமைகளை விட அழகான சட்டங்களை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதை நிரூபித்து காட்டுவதற்கு நாங்கள் தயார், யாருடனும் தயார். விவாதத்துக்கு வா, விவாதத்துக்கு வராம பூச்சாண்டி காட்டுவியா? அரசாங்கத்தில் அதிகாரத்தை வச்சு இந்த சமுதாயத்தை ஏமாத்த பாப்பியா? குட்ட குட்ட குளிரவன் மோடு இந்த சமுதாயத்தில் குட்டுப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள், இன்றும் அரசியலின் பேரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள் நாங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையில் நடக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு குட்ட முடியாது, நாங்க ஏமாற மாட்டோம். இந்த உயிரை துச்சமாக மதித்து இஸ்லாத்துடைய உரிமைகளுக்காக நாங்கள் களமிறங்குவோம். நீ சொல்ற கோரிக்கை நியாயம் இல்லை. என்ன சொல்றாய்? 12 வயசு சிறுமிகளுக்கெல்லாம் திருமணம் முடிக்கலாம் என்று இஸ்லாம் தனியார் சட்டம் சொல்லுது. இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து காட்டுறேன். இறுதியாக நிகழ்ச்சிகள் முடியும் போது நான் எடுத்து காட்டுறேன். இந்த சொற்பொழிவுடைய நேரத்தை முக்கியமா பயன்படுத்துறதுக்காக இப்ப காட்டல. 12 வயசுக்கு கீழே இருந்தா திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லுது. சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சு? திருமண சட்டத்துல, இந்த சட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல முஸ்லிம் பெண்கள் 12 வயசுல தான் திருமணம் முடிக்கணும் என்று இருக்குதா? முஸ்லிம் பெண்களுடைய குறைந்தபட்ச வயதுடைய அளவு சொல்லப்பட்டிருக்குதா? எங்கேயும் சொல்லப்படல. என்ன காட்டுறாங்க? அப்படி இருப்பதாக காட்டுகிறார்கள், சொல்கிறார்கள். அது பொய்யான ஒரு செய்தியை சொல்றாங்க. எங்க மக்களுக்கு உடனே பயம். இந்த 12 வயசுனாலும் சின்ன வயசு தானே, அது சரிப்பட்டு வருமா? 12 வயசுல கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம் திருமண விவாகரத்து சட்டத்துல 12 வயசுன்றது திருமணத்துக்குரிய வயசாக எங்கேயும் குறிப்பிடப்படல. இஸ்லாம் பெண்களுக்கு திருமணத்துக்கு வயது எல்லை வைக்கவே இல்லை. வச்சுச்சா? வைக்கல. ஒரு கொள்கையை தான் சொல்லுது. என்ன கொள்கை? பெண்கள் என்ன ஏந்தி இருக்கணும்? பூ பெய்து இருக்க வேண்டும். அப்படிதானே? பருவ வயதை அடைந்து இருக்க வேண்டும். மழை பெய்யறது இல்லைங்க, பூ பெய்கிறது. பருவ வயசு அடைஞ்சிருந்தா ஒரு பெண் என்ன செய்யலாம்? அதான் அது முஸ்லிம்கள் மட்டுமில்ல, உலகத்துல திருமண சட்டம் எந்தெந்த சட்டம் எல்லாம் எழுதிக்கிறோம், அந்த எல்லா சட்டமும் எழுதாம அங்கீகரித்த ஒரு விஷயம். அது எழுதல, அது எழுதணுமா? திருமணம் என்றாலே என்னது? பருவ வயசு அடையவர்களுக்கு தான் திருமணம். அதை திரும்ப எழுத்த கொண்டு வரணுமா? முஸ்லிம் தனியார் சட்டத்தில் அது குறிப்பிடப்படவும் இல்லை. உலகத்தில் பொது சிவில் சட்டம் என்று ஒவ்வொரு நாடு வச்சிருக்கிறாங்களே, அவங்க யாருமே குறிப்பிடல. தெல்ல தெளிவாக 12 வயசு பருவ வயது அடைந்தால் தான் திருமணம் என்றது குறிப்பிடப்படாவிட்டாலும் இயற்கையெல்லாம் ஒப்புக்கொண்ட விதி என்ன? திருமணம் என்று சொன்னா பருவ வயது அடைஞ்சிருக்கணும். மேலதிகமாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பெண்ணுடைய சம்மதம் தேவை. இந்த சம்மதம் தேவை என்று சொல்றதோட இன்னும் மேலதிகமா என்ன சொல்லுது? பெண்ணுடைய பொறுப்பாளர் ஒருவர் தேவை. திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண் என்ன செய்ய முடியாது? தானாக திருமணம் செய்ய முடியாது. திருமணம் முடிப்பதற்கு பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஒரு பொறுப்பாளர் இருந்து திருமணம் முடிச்சு வைக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையா? பருவ வயது அடைச்சிட்டாங்க, அதே மாதிரி சம்மதமும் அவங்க தந்துட்டாங்க. மூணாவது என்ன இருக்கணும்? ஒரு வழி பொறுப்பாளர் இருக்க வேண்டும். அந்த பொறுப்பாளர் இருந்த நிலையில் ஒரு பெண் விரும்பி பருவ வயதையும் அடைந்திருந்தால் திருமணம் செய்யலாம். இதுதான் இஸ்லாம் சொன்ன கொள்கை. இந்த கொள்கையை எப்படி சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் என்ன செய்யலாம்? அவனுடைய பொறுப்பாளரை கொண்டு திருமணம் செய்யலாம் என்று மட்டும் சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ உடனே அவங்க சொல்றாங்க, சம்மதம் பெற வேண்டும் என்று வாசகம் இல்லை. சம்மதம் பெற வேண்டும் என்ற வாசகம் எழுதப்படல் என்றது உண்மை. சரி, எழுதிக் கொள்வோம், என்ன பிரச்சனை? இது சம்மதத்தையும் பெற வேண்டும், அது நபி வழிதானே, ஒரு வாசகமா எழுதிக் கொள்வோம்.
சம்மதம் பெற வேண்டும் என்ற வார்த்தை இல்லை, சம்மதம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்தாகலாம் என்று வாசகம் இருக்குதா? இல்ல, அப்படியும் இல்லையே. இல்ல, உங்களுக்கு டவுட்டா இருக்குது, சம்மதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு வாசகம் போட்டா நல்லா இருக்குமே, போட்டுக்கொள்வோம், என்ன இருக்குது. ஆனா இவங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? சம்மதம் பெற வேண்டும் என்றது எப்படி தெரிவிக்கணும்டா, வாசகத்தை சட்டத்தில் போட்டு சரி வராதான். திருமண பதிவு அட்டை இருக்கு, பதிவு இருக்குது, திருமண பதிவு. அந்த திருமண பதிவுல பெண்கள் கையெழுத்து போடுறதுக்கு கொண்டு வாங்க, அவனோட சம்மதத்தை தெரிவித்து கையெழுத்து போடணும் என்று கொண்டு வாங்கன்றாங்க. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? பெண்கள் கையெழுத்து போட்டு திருமணம் செய்வது பொது சிவில் சட்டத்தில் உள்ளது. ஆண்களும் பெண்களும் ஒப்பந்தம் செய்து அந்த திருமணம் நடக்கும். பொது சிவில் சட்டத்துக்கு கீழே ஒரு மணமகனும் கையெழுத்து போட்டு தான் ஒப்பந்தத்தை சைன் பண்ணுவாங்க. இஸ்லாமிய சிவில் சட்டத்தில் எப்படி சொல்லப்படுது? மணமகனும் மணமகனும் தான் கையெழுத்து போடணுமா? இல்ல, யார் ஒப்பந்தம் செய்யணும்? மணமகனும் மணமகனுடைய பொறுப்பாளரும். இதுக்கு ஆதாரம் தேவையா? நிறைய ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் சூரா நிசால, ஃபஅன்கிஹுஹுன்ன பிஇذن அஹ்லிஹின்ன, அவர்களுடைய குடும்பத்தாருடைய அனுமதியுடன் நீங்கள் திருமணம் முடிங்க. அப்ப யாருக்கு அனுமதி வேணும்? குடும்பத்தாருக்கு அனுமதி வேணும் திருமணத்துக்கு. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது அத்தியாயத்தில் 221வது வசனத்துல, வலா தன்கியுல் முஸ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன, ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முஸ்ரிக்கான பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் முடிக்காதீர்கள். ஆண்களுக்கு நேரடி ஆர்டர். பெண்களை பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வலா துன்கியுல் முஸ்ரிகீன ஹத்தா யூமினு, மூமினான பெண்களுக்கு முஸ்ரிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளும் வரை ஆண்களே நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? முஸ்லிமான பெண்களே நீங்கள் முஸ்லிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளும் வரை திருமணம் முடிக்காதீர்கள் என்று சொல்லாம ஆண்களே விழிச்சி அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் முஸ்லிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் ஒரு பெண்கள் என்ன செஞ்சிடாதீங்க, திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. திருமணத்தை யார் செய்யணும்? அப்ப ஆண் வழி தானே செய்யணும். வழிக்கும் மணமகனுக்கும் தான் ஒப்பந்தம். எதுக்கு இஸ்லாம் எப்படி சொல்லுது? பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்க. பெண்கள் இயல்பில் பலவீனமானவர்கள், அவர்களுடைய உடல்நிலையில் பலவீனமானவர்கள், மன வலிமையும் இல்லாதவர்கள், உடனே ஏமாற்றப்படுவார்கள். அவர்கள் இலகுவான முறையில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். இந்த நிலையில் பெண்களுடைய உயிருக்கும் கற்புக்கும் பாதுகாப்பு இருக்கணும் என்றால் அவளை பாதுகாக்கின்ற அரணாக ஒரு ஆண் நிற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நிலையை ஏற்படுத்த சொல்லுது. அப்ப யார் இப்ப திருமணத்தை முடிச்சு வைக்கணும்? ஆண் தான் வைக்கணும். ஒரு பெண் திருமணம் முடிச்சு வச்சா அந்த பெண்ணோட இல்லறத்தை நடத்திட்டு தேவையான சுகத்தை அனுபவிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போய் கொண்டு இருப்பான். இந்த பெண் போயிட்டு நீதிமன்றத்துக்கு போன நீதி கிடைக்குமா? அவனுக்கு பிடிக்கல, விட்டுருவான். ஒரு ஆண் இருந்தா, இவருக்கு சார்பா ஒரு குடும்பம் இருந்தா ஆண்கள் லேசா அப்படி ஏமாத்தி போவாங்களா? போக இயலாது. அந்த குடும்பம் பிரச்சனை பண்ணுவான். அந்த பொறுப்பாளர் கேட்பான், நல்லது கெட்டதுக்கு கலந்து கொள்வான். பொதுவாக சட்டத்தில், சிவில் சட்டத்தில் மணமகனும் மணமகளும் திருமணத்துக்கு சம்மதத்தை தெரிவிக்கும் போது பிரச்சனை என்று வரும்போது நீதிமன்றத்துக்கு யாரு வரணும்? அந்த மணமகளும் தான் வரணும். அவங்க தான் லாயர் பிடிச்சு பேசணும். ஆனா அந்த பெண்ணுடைய தரப்புல குடும்பத்தவர்கள் யாருக்கு என்ன செய்ய முடியாது? பேரம் பேச இயலாது, பரிந்து பேச இயலாது, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இயலாது. இஸ்லாமிய சட்டமா இருந்தா வழி வந்து நிற்பாரு. உன்ன நம்பி நான் திருமணம் முடிச்சு வச்சேன், நீ எப்படி செய்யற? இந்த ஆணுடைய பலத்துக்கு சரி, இந்த ஆணுடைய வலிமைக்கு சரி, அவன் அந்த பெண்ணை ஏமாற்றாம இருப்பான். அப்ப ஒரு சமூக ரீதியான பாதுகாப்பை இஸ்லாம் கொடுக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல திருமணத்துல கூட, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல திருமணம் யாரோட நடக்குது? ஒரு பெண்மணி. அவங்களுக்கு திருமணம் யாரு முடிச்சு வைக்கிறாங்க? சுவைப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர். அவர் என்ன சொல்றாரு? இன்னி உரீது அன் உன்கிருக்க இஹ்த இப்னத்தைய ஹாத்தைனி அலா அன் தாஜுரனி சமானி ஹிஜஜின், சமானிய ஹிஜஜ், 8 வருடங்கள் கூலி வேலை செய்யணும் என்ற அடிப்படையில் என்னுடைய 2 புதல்விகளில் ஒரு புதல்வியை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன், உங்களுக்கு சம்மதமாண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட யார் சம்மதம் கேட்டா? சுவைப் என்ற பெரியவர். மதியன் நகருக்கு போறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுறாரு. அந்த மதியன் நகர்ல 2 பெண்கள் வந்து நீர் இறைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க.
ஆடு மேய்ப்பவர்கள் விலகும் வரைக்கும் நீர் இறைக்க முடியாமல் இருக்குது. இவர் உடனே போய் நீர் இறைச்சு கொடுத்து இவர் அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சு அனுப்புறாரு. அனுப்பின உடனே அந்த பெண்கள் ஒருத்தி என்ன செய்யறாங்க, என்னோட வாப்ப கூலி கொடுக்கறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க, உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பெண் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே இவர் ரொம்ப பலசாலியா இருக்கிறாரு, நம்பிக்கையானவராம இருக்கிறாரு, கூலிக்கு வச்சு கொள்ளலாமே வேலைக்கு சொன்னே வாப்பாக்கு விளங்குது. மகள் சம்மதத்தை தெரிவிச்சுட்டா. இன்னும் கவியும் நம்பிக்கையானவர் பலசாலி என்று சொல்வது, மகள் வேலைக்கு ஆள் பார்க்கல, எதுக்கு ஆள் பார்க்கிறா, திருமணத்துக்கு ஆள் பார்க்கிறாங்க. வாப்பா இப்ப சம்மதத்தை பெற்றுட்டாரு. முதல் நிபந்தனை பருவ வயசு அடைஞ்சிட்டாங்க, சம்மதத்தை தெரிவிச்சுட்டாங்க. இப்ப வழி பேசுறாரு, நீங்க கூலி வேலை செய்றீங்களா 8 வருஷத்துக்கு சொல்லிட்டு வைன் அத்மம் அசுரன் சொல்லி நிந்திக்க, ஒரு 10 வருஷம் கூலி வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களை பொறுத்து. என்ன கூலி என்ன பேசுறாரு, மகிழ் பேசுறாரு. 8 வருஷம் கூலி வேலை செஞ்சு நீங்க பண்ண முடிய, 10 வருஷம் நீங்க பூர்த்தி செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒப்பந்தத்தை யாரு செஞ்சா, ஷுவைப் என்ற பெரியவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட செய்றாரு. அப்ப இதுதான் இஸ்லாம் சொன்ன சரியத்து. பெண்களுடைய சம்மதம் வேணும் என்றால் சம்மதத்தை தெரிவிப்பதற்குரிய ஒரு வேலையா வேண்டும் என்ற ஒரு ஃபார்ம் போர்டு திருமண பதிவுல பெண்கள் சம்மதத்தை தெரிவித்தார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதைத்தான் நாங்கள் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஆனா முஸ்லீம் பெண்களுடைய அமைப்புகள் கூட, இலங்கை அரசாங்கம் கூட இது தவறா புரிஞ்சு என்ன சொல்றாங்க, 12 வயசு கீழே சிறுமிகளை திருமணம் முடிக்க வச்சிருக்கிறாங்களா. 12 வயசு ஏன் போட்டாங்க, சட்டத்தில் போட்டிக்கிறாங்க. எப்படி போட்டிக்கிறாங்கடா, marriage of girl who has not attained the age of 12 not to be registered without case's permission. 12 வயசு சிறுமியாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் காதியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது என்று முஸ்லிம் தலைவர் சட்டத்தில் இருக்குது. இப்ப சொல்றாங்க 12 வயசுக்கு கீழே உள்ள சிறுமிய திருமணம் முடிக்கலாம் என்று சொல்றீங்களே, பெரிய அநியாயம் இல்லையா இது? எங்களுக்கு கூட மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குதானே, உறுத்தலா இருக்குதா இல்லையா? 12 வயசுக்கு கீழே உள்ள ஒரு சிறுமிய காதியுடைய அனுமதியுடன் திருமணம் முடியும் என்று சொல்றது உறுத்தலா இல்லாத சொல்லுங்க. எனக்கு உறுத்தல் இல்லாது, எல்லாரும் உறுத்தலா பாப்பேன், பச்சை பாலவனை கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்லிக்கிறாங்க, சிந்திப்பமா இல்லையா? இதுதான் அவனும் தூண்டுறான். இப்ப இந்த சில வரலாறுகள் தெரியாட்டி இது நியாயம் மாதிரி விளங்கும். ஏன் 12 வயசு போட்டாங்க? நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இலங்கையில பொது திருமண கட்டளை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. 1907ஆம் ஆண்டு 13ஆம் இலக்கத்துல அந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுது என்றால், திருமண வயது, இலங்கை மக்களுடைய திருமண வயது என்ன? ஆண்களுடைய திருமண வயது 16. யார் சொல்றா? 1907ஆம் ஆண்டு பொது திருமண கட்டளை சட்டம் என்று இலங்கையில் இருந்த ஒரு சட்டத்தில் ஆண்களுடைய திருமண வயசை எத்தனை வச்சிருக்கிறாங்க? 16. பெண்களுடைய திருமண வயது 12. ஆச்சரியமா இருக்குதா? ஆச்சரியப்படுறீங்களா? அப்படியா? அப்ப நீங்களே 12 வயசுல தான் திருமணம் முடிக்கணும் என்று வச்சிருக்கிறீங்களா? வச்சிருந்தாங்க. எது வரைக்கும் வச்சிருந்தாங்க தெரியுமா? 1995ஆம் ஆண்டு வரைக்கும் வச்சிருந்தாங்க. 1995ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில கிட்டத்தட்ட 88 வருடங்கள் பெண்களுடைய திருமண வயசு என்ன? பொது சிவில் சட்டத்துக்கு கீழே திருமணம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் 12 வயதில் திருமணம் முடிக்கலாம். மேஜர் ஏஜ். இப்ப எத்தனை? 18. அப்ப எத்தனை? 12. இப்ப 18 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 12. 95 தான் மாத்துறாங்க. முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருமண சட்டம் எப்ப சட்டமூலமாக்கப்படுது? 1951. 1951ஆம் ஆண்டுல இலங்கை சிவில் சட்டத்தில் திருமண வயசு என்ன பெண்களுடைய? 12. இப்ப எங்க ஆக்கள் என்ன செஞ்சாங்க? 12 வயசுதான் சிவில் சட்டத்தில் சுதந்திரமாக திருமணம் முடிக்கிற வயசு. சிவில் சட்டத்தில், அதாவது எங்களோட உம்மாமார்கள், எங்களோட மூதாட்டிகள் என்ன முறையில் முடிச்சாங்க? எத்தனை வயசுல முடிச்சாங்க? 12, 13, 14, 10, 8 கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருமணம் முடிச்சிருக்கிறாங்க.
1951. காரணம், அப்ப இலங்கை அரசு மேஜர் ஏஜாக, மேரேஜபிள் ஏஜாக, திருமண வயதாக 12 தான் வச்சிருந்தாங்க. ஒரு 12 வயது பெண் ஒருவர் மேஜர் ஆகிவிட்டார். அப்ப 12 வயசுக்குள்ள பருவ வயது அடையாம திருமணம் முடிக்கிறதா? இல்ல. 13 வயசாக காட்டிலும் பருவ வயது அடையாம இருந்தா அப்ப திருமணம் முடிக்கிறாது. திருமணத்துக்கு அடிப்படை தகுதி இழந்துரும். வேடிக்கை பார்க்கவா திருமணம் முடிக்கிறது? அவ பருவ வயசு அடைஞ்சிருக்கணும். அப்ப 12 வயசுல பருவ வயசு அடைஞ்சிருக்கணும். ஆனா மேஜர் ஆகிட்டாங்களா? திருமணம் முடிச்சாச்சு. 12 வயசுக்கு கீழே ஒரு பிள்ளை திருமணம் முடிக்கிறதா இஸ்லாம் தடை செஞ்சுட்டா? தடை செய்யல. இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? விருப்பத்தை பாரு, அந்த பிள்ளையோட விருப்பம் வேணும். அடுத்தது பெற்றோர்களுடைய சம்மதம் வேண்டும், அதாவது வழி வேணும். அடுத்தது அந்த பிள்ளை பருவ வயசு அடைஞ்சிருக்கணும். 12 வயசுக்கு கீழே ஒரு பிள்ளை பருவ வயசு அடைஞ்சி பெற்றோர்களுடைய சம்மதத்தையும் பெற்று அந்த பிள்ளையும் விரும்பி இருந்தால் திருமணம் முடிக்கலாமா இல்லையா? இஸ்லாத்துல சரியப்படி முடிக்கலாம். இப்ப பார்க்கலாம், அந்த காலத்து அறிஞர்கள் 12 வயசு மேஜர் ஏஜா போட்டிக்கிறாங்க. கீழே வந்தா கூட திருமணம் முடிக்க சரியத் அனுமதிக்குது. இப்ப நாங்க அனுமதி கொடுக்கறதா இருந்தா எப்படி அனுமதி கொடுக்கணும்? வெறுமனே கொடுத்தா தப்பா யோசிச்சிருவாங்க. அதனால ஒரு காதியார்ட்ட பெர்மிஷன் எடுத்து, அந்த பகுதியில் உள்ள காதியார் கிட்டையும் போய் மேலதிகமா பெர்மிஷன் எடுத்து அவரும் திருப்தி அடைஞ்சா பரவாயில்ல, ஓகே, 12 வயசுக்கு கீழே இவ பருவ வயசு அடைஞ்சிட்டா விருப்பமும் நீக்குது, பெற்றோர்களும் இருக்கிறாங்க, நானும் பெர்மிஷன் தரேன், 4 ஷரத்துக்களை பூர்த்தி செஞ்சா திருமணம் முடிக்கலாம் என்று போட்ட ஷரத்து தாங்க இது. சிறுவர் உரிமைகளை மீறுதா? பெண்கள் உரிமைகளை மீறியதா? எங்க மீறிச்சு? பாதுகாப்பு. அப்ப அந்த காலத்துல சிவில் சட்டத்தில் இருந்தவங்களுக்கு என்ன சட்டம்? 12 வயசா இருந்தா அவங்க விரும்பி யாரை இருந்தாலும் என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். வலியும் தேவையில்ல, எந்த சளியும் தேவையில்ல, தாராளமா முடிச்சுட்டு போகலாம். 12 வயசுக்கு கீழே அவங்க முடிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு முடியாது, எங்களுக்கு காவிட பெர்மிஷனோட முடியும். இன்னும் சொல்வதாக இருந்தால் 13 வயசு ஒரு பெண்மணி இலங்கை முஸ்லிம் விவாகரத்து திருமண சட்டம் படி திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் பெற்றோர்களுடைய பெர்மிஷன் வேணும். ஆனா 12 வயசு பெண்மணி சிவில் சட்டத்தின் படி 1995ஆம் ஆண்டுக்கு முன்பதாக திருமணம் முடிக்கிறதா இருந்தா 12 வயசா இருந்தா பெற்றோர்கள சம்மதமே தேவையில்லை. கூடுதலான பாதுகாப்பு இல்லை. முஸ்லிம் தனியார் சட்டத்தில் இருக்குதா? அவன சாக்கடையான சிவில் சட்டத்தில் இருக்குதா? எதுல இருக்குது? தனியார் சட்டம் கொடுத்துச்சு. இது விமர்சனமா? இந்த விமர்சனம் நியாயமா? சரி, இப்ப எடுங்க. உலகத்துல அமெரிக்கால இப்ப நீங்க நெட்டுக்கு போய் மேரேஜபிள் ஏஜ் ஆஃப் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ் டைப் பண்ணுங்க. அமெரிக்கால இப்ப பெண்களுடைய திருமண வயசு 15. இப்ப பல நாடுகள் பட்டியல் போட்டு சொல்லலாம். பல நாடுகள்ல டைம் போகுது. பல நாடுகள்ல இதை மக்களுக்கு பதிவு செய்யணும் என்றதுக்காகத்தான் கொஞ்சம் விரிவா சொல்றோம். அல்லாவுக்காக கொஞ்சம் பொறுத்து கொண்டு கேளுங்க. பொறுமை இல்லாட்டி கேட்கத்தான் வேணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் போகணும். இந்த பார்க்கிற சக்திகள் எல்லா தீய சக்திகள் எல்லாத்துக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும். அதனாலதான் பாருங்க, இந்த பட்டியல் ஒன்றுக்குது. சூடான்ல ஆண்களின் திருமண வயது 15, பெண்களின் திருமண வயது 13. அதே மாதிரி கெமரூன் என்ற நாட்டில் ஆண்களிட 18, பெண்களிட 15. கொங்கோ என்ற நாட்டில் ஆண்களிட 18, பெண்களிட 15. கேபோன் என்ற நாட்டில் ஆண்களிட 18, பெண்களிட 15. நைஜர் என்ற நாட்டில் ஆண்களிட 18, பெண்களிட 15. அதே மாதிரி டென்சானியால ஆண்களிட 18, பெண்களிட 15. அமெரிக்கால ஆண்களிட 18, பெண்களிட 15. மாநில ஆண்களிட 18, பெண்களிட 16. ஜிம்பாப்வேட ஆண்களிட 18, பெண்களிட 16. ஜப்பான்ல ஆண்களிட 18, பெண்களிட 16. கினி பிசாவு என்ற ஒரு பேபிசாசமா ஒரு ஊர் ஒண்டிக்குது. கினி பிசாவு இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல அடிச்சு விட பிசாவு வந்துச்சு. என்னமோ ஒரு பிசாச்சி நாடுல ஆண்களிட 16, பெண்களிட 16. இங்கிலாந்துல ஆண்களிட 16, பெண்களிட 16. செம்பியால ஆண்களிட 16, பெண்களிட 16. மோல்டால ஆண்களிட 16, பெண்களிட 16. ஸ்லோவேக்கியால ஆண்களிட 16, பெண்களிட 16. அதே மாதிரி பிரேசில்ல ஆண்களிட 16, பெண்களிட 16. மோல்டோவால ஆண்களிட 18, பெண்களிட 16. இப்படி வந்து வெனிசுலா என்ற நாட்டில் இப்பையும் ஆண்களிட 12, பெண்களிட 12. இப்ப
இப்ப யார்கிட்ட சிறுவர் உரிமை பாதுகாக்கப்படுது, யாரு நீக்கப்படுது? நாட்டு நடப்பு தெரியாம உலக நடப்பு தெரியாம சட்டம் சொல்றான். யாருடைய தேவைக்கு மாத்தணும்? அப்ப நாங்க வயசு எல்ல திருமண சட்டம் வைக்கல, எங்களுக்கும் தேவையில்லை. 12 அந்த காலத்துல கருத்து கொண்டு வச்சாங்க, அது அப்படி இருக்கட்டும், கண்டினியூ ஆகட்டும். 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க இப்ப சிறுமிகளான மன வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையில இருப்பாங்கடா, காதிட பெர்மிஷன் எடுத்து செஞ்சு கொண்டு போட்டோம். எந்த மாற்றம் தேவைப்பட்டுச்சு அவசரமா? எதுவும் தேவையில்லை. அப்ப இவங்க வைக்க கோரிக்கை தப்பு. இன்னும் சொல்வதா இருந்தால் இப்ப நான் சொன்ன வயசு பட்டியலிக்குது, இந்த 18, 16, 15, 17, 14, 12 எல்லாம் இது எல்லாமே சுய விருப்பத்தோட திருமணம் முடிக்கிற வயசு. இந்த வயசுக்கு கீழே உள்ளவங்க பெற்றோர்களுடைய விருப்பத்தோட என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம் என்று ஒவ்வொரு சட்டத்திலும் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த வயசுக்கு கீழே உள்ளவங்க பெற்றோர்களுடைய விருப்பத்தோட என்ன செய்யலாம்? திருமணம் தாராளமா முடிக்கலாம் என்று வச்சிருக்கிறாங்க. இப்ப எங்க இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை பாதிச்சுச்சு. இன்னும் சில நாடுகள்ல விசித்திரமான முறையில் சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். அப்படி ஒரு நாட்டில் 16 வயசுன்னு வச்சுட்டாங்க பெண்களோட வயசு. 16 வயசுக்கு கீழே உள்ள ஒரு திருமணம் செய்வதாக இருந்தா சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். என்னது? ஒன்று பெற்றோருடைய சம்மதம். ரெண்டாவது என்ன வைக்கிறாங்கன்னா, பெற்றோர் சம்மதம் இல்லாட்டிலும் அந்த 16 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளை கற்பம் தரித்தால் உடனே திருமணத்தை செஞ்சு வைங்க அப்படின்றாங்க. 16 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பிள்ளை 15 வயசுல பிரெக்னன்ட் ஆச்சு வைங்க. நான் அந்த ஆங்கிலேயர்களுடைய வேறு வேறு நாடுகளுடைய நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? பிரெக்னண்டா வச்சு கல்யாணம் முடிக்காம வைக்கலுமா? அவதான் பிரெக்னன்ட் ஆயிட்டாலே உடனே ரெஜிஸ்டர் பண்ணு. இப்ப அவன் யோசிப்பான், 16 வயசுக்கு கீழே ஒரு பிள்ளைய முடிக்கிறதா இருந்தா யாராவது கற்பழிச்சா சரி, திருமணம் முடிக்கலாமே, சட்ட அங்கீகாரம் கொடுக்குமே, அவன் பிரெக்னன்ட் ஆக்கி விடுவோம். எப்படி ஆகுது? இப்படி எல்லாம் கேலி கூத்தான சட்டங்கள் எல்லாம் சர்வதேசத்தில் வச்சிருக்கிறான். அறிவுபூர்வமாக தூர நோக்கோட சிறுவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து, பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்து இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லுது. அதை தனியார் சட்டத்தில் இருக்குது. இதை காரணம் காட்டி இலங்கை அரசாங்கம் சொல்லுது இந்த சட்டத்தை நீக்கணும், மாத்தணும். ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறது அப்பதான் ஜிஎஸ்டி பிளஸ் கிடைக்கும். எவன்டா காதலடா பூ சுத்துறீங்க? எவன்டா காதல பூ சுத்துறீங்க? அடங்க மாட்டோம். போராட்டம் வெடிக்கும், விடமாட்டோம். உயிரை பணயம் வைத்தாவது இந்த சட்டத்தை நாங்கள் பாதுகாத்தே தீர்வோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில மாற்றங்கள் தேவை. தலாக் என்று கொடுக்கிறார், அது மாறணும். ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் செல்லுபடியாகும் என்று சட்டம் வச்சிருக்கிறாங்க, அது மாறணும். கைகூலிய அந்த திருமண பதிவுல உள்ளடக்கி இருக்கிறாங்க. இதை இந்த பெண்கள் அமைப்பு மாற்றணும் என்று கேட்குதா? அதை கேட்கவே இல்லை. கைகூலிய மாற்றணும் என்று கேட்டீங்களான்னு கேட்டா, போன் பண்ணி கேட்டா சொல்றாங்க அது தேவைதான். ஆண்கள் கேட்கிற சீதனத்துக்கு ஆதாரம் வேணும். எங்களுக்கு சீதனம் கேட்கிறாங்க, நாங்க கொடுத்துட்டோம். விவாகரத்தாகும் போது அது திரும்ப பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழி? ரெஜிஸ்டர் கோப்பியில் இருந்தா தான் இவ்வளவு சீதனம் எடுத்துக்கிற திருப்பி தாங்கன்னு கேட்கலாம். ஹராத்துக்கு ஆதாரம் கேட்கிறாங்க, ஹராத்தை பதிவு செய்யணும் என்று கேட்கிறாங்க. அப்படியே ஒரு திருமண வைபவத்துல 2-3 பியர் போத்தலும் அடிக்கப்பட்டுச்சுன்னு எழுதிக்கோங்களே திருமண பதிவுல, இன்னும் நல்லா இருக்கும். பியர் போத்தல் 2 மணமகன் அடித்தார், மணமகனுடைய தகப்பனார் அவர் ஒட்கா குடித்தார், எல்லாத்தையும் எழுதிக்கோ. ஹராத்தை பதிவு செய்யணுமா? ஹராத்தை கொடுக்காதே, ஹராத்துக்கு அனுமதிக்காதே, வரதட்சணைக்கு ஒத்துழைக்காதே. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பெண்களுடைய உரிமையை மீறக்கூடிய வரதட்சணை, சீதர வன்கொடுமைக்கு எதிராக சட்டத்தை உருவாக்க போராட்டம் நடத்தி அப்போதுதான் நீ பெண்களுடைய உரிமைக்காக போராடியவர் என்று வரலாற்றில் பதியப்படுவாய். அதை விட்டுட்டு ஹராத்தை பதியணும் என்றிய கொஞ்சமாவது மூளை இருக்குதா? வரதட்சணை யாரு கேட்டு வந்தாலும் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போடணும், கேட்கறத ரெக்கார்டிங் பண்ணிக்கணும். உடனே 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருங்க. சீதனம் என்றது ஒளிஞ்சிடும், சட்டத்தை எடுங்க. அதுதான் பெண்களுக்கு எதிரான கொடுமை. அதை பத்தி பேசலையா? இது பேசுறாங்களா? குழப்பிக் கொண்டு இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு பகடிகாயா பயன்படுத்தி இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய உரிமைகளை அடங்கி வைக்க பார்க்கிறாங்க. அவ தனியார் சட்டத்துல சில மாற்றங்கள் தேவைதான். சலீம் மர்சூக்லி முன்னாள் நீதியரசருடைய, உயர் நீதிமன்ற நீதியரசருடைய ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அவருடைய தலைமையில் 2009ஆம் ஆண்டு ஒரு குழு நியமிக்கப்படுது.
அந்த குழு 7 வருஷமா எழுதி முடிக்கல. 7 வருஷமா இந்த 88 98 சருத்த மாத்திரத்துக்கு யோசிக்க எப்படி மாத்துறீங்க பெரிய ஆய்வு என்ன செய்யுது? சிம்பிளா மாத்தலாங்க. மாத்துறத 7 வருஷமா யோசிக்கிறாங்களா? நீங்க இன்னும் 10 வருஷத்துக்கு யோசிச்சு கொண்டே இருங்க. அதுக்குள்ள இவன் என்ன செஞ்ச? அரசாங்கம் நல்லாச்சு அவன் 7 வருஷம் பரிந்துரை வர்றதுக்கு முன்னாலேயே புதிய கமிட்டி போட்டு புதிய கமிட்டி என்ன செய்யுமா? தனியார் சட்டம் மாற்றம் சொல்லணும் நீங்க போய் யோசிங்க. கேட்டா அது மைந்த போட்ட கமிட்டி, இது மைத்ரி போட்ட கமிட்டி. இல்ல விளையாட்டா? பந்தடிக்கிறீங்களா ஆளாளுக்கு? இந்த புதிய கமிட்டியில நம்ம முஸ்லிம் விவகார அமைச்சர் இருக்கிறாரே ஹலீம், அவர் ஒரு உறுப்பினர். அவர் சொல்றாரு, ஆமாம் தனியார் சட்டத்தில் மாற்றம் தேவைதான். நான் சகல சிவில் அமைப்புகளுடனும் முஸ்லிம் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய கடுமையான முன்னெடுப்புகளை நான் எடுக்கப் போகிறேன் அறிவிக்கிறாரு. இவருக்கு யோசனை வரல. ஏற்கனவே பரிந்துரை ஒன்று அதை கையில எடுத்து அதையும் பரிசீலனை செஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றதில்லை. சலீம் மர்சூக் என்ன சொல்லிக்கிறாரோ அல்லாஹ் ஆலம், அதுவும் தெரியல. இன்னும் அதை எடுத்துக்கொள்ளணும் என்றதும் இல்லை. அதையும் பரிசீலனை செஞ்சு சிவில் அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்துவேன்னு சொல்றீங்களே. முஸ்லிம் விவகார அமைச்சு சிவில் அமைப்பா யாரை யோசிப்பாங்க தெரியுமா? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, தேசிய சூரா சபை, இலங்கை முஸ்லிம் கவுன்சில், இவங்க தான் சிவில் அமைப்புகள். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உடனே முஃப்தி சாஹிப் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு அறிக்கை போடுறாரு, நானும் பல வருடங்களாக மாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், முடியாமல் இருக்கிறது, பல பரிந்துரைகளை செய்கிறேன். இவங்க செஞ்ச பரிந்துரைகளோட லட்சணம் அந்த சலீம் மர்சூக் தலைமையில் இருக்கிற அந்த குழு கிட்ட கேட்டா விளங்கும். கேட்கிறாங்க 18 வயசு ஆக்கவா, திருமண வயசு, ஒரு ஐடியா சொல்லுங்க. 7 வருஷமா பதில் இல்லை. 7 வருஷமா பதில் இல்லையா ஜம்மியத்துல் உலமா கிட்ட? இவங்க பரிந்துரை கொடுத்தாங்களா? இன்னும் பொய் புத்தலாட்டம். ஜம்மியத்துல் உலமா சிவில் அமைப்பாக நீ நினைத்தால், அவர்கள் மட்டும்தான் சிவில் அமைப்பை நினைத்தால் திரும்ப வீணா போல ஒரு மாற்றம் தான் வரும். சூரா கவுன்சில் சீசனுக்கு சீசன் வந்து கருத்து சொல்லுவாங்க. சீசனுக்கு வந்து கருத்து சொல்லுது. சமுதாயத்தில் எந்த புரட்சியும் இல்லை. சமுதாயத்தை பண்படுத்துற, பக்குவப்படுத்துற, மார்க்கத்தின் பால் அழைக்கின்ற, மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்படுத்துகின்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லை. ஆனா ஏதாவது முஸ்லிம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தா உடனே ஒயிட் ஷர்ட் அடிச்சுக்கொண்டு வந்து உட்காருவாங்க. We are as to the economic of the organization of the constitution. அவ பேசுறது இந்த பேச்சுவார்த்தை நான் கேட்ட உடனே நம்ம அறிஞர்களை பாருங்க, அப்பப்பா எப்படி எல்லாம் பேசுறாங்க. ஏமாறி இந்த சமுதாயம் தொடர்ச்சியா ஏமாந்து கொண்டிருக்கிறது. இவங்க முதல்ல களை பிடுங்கி அனுப்பணும். எங்கேயாவது ஒரு கப்பலை ஏற்றி 3 தட்டு அடிச்சு அதுல மேல் தட்டுல சூரா கவுன்சிலையும், நடுத்தட்டுல முஸ்லீம் கவுன்சிலையும், கீழ்த்தட்டுல ஜம்மியத்துல் உலமா வச்சு கப்பலை ஓட்டையாக்கி விடணும். எல்லாரும் சொல்லி ஒரு மனித முஸ்லீமுக்கு சாவு வந்து விரும்பக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு முன்னேற்ற சமுதாயத்துக்காக ஒன்னே இவங்க கருத்து சொல்லுவாங்களா, அதை ஏற்றுக்கொள்வாங்களா, நடைமுறைப்படுத்துவாங்களா? ஒவ்வொரு முஸ்லிமையும் இந்த தனியார் சட்ட விவகாரத்தில் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் போராட்ட களத்தில் இறங்கினால், நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக குர்ஆன் சுன்னா நெறிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சிவில் சட்டத்தை இந்த இலங்கை நாட்டுக்கு மீண்டும் தேவைப்படுகின்ற மாற்றங்களோடு கொண்டு வர முடியும். அதுக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் போராட்டம் நடத்தணும். ஒவ்வொரு முஸ்லிமும் களத்தில் இறங்கணும். ஒவ்வொரு முஸ்லிமும் உயர் நீதிமன்றத்தை நாடலாம். இந்த பரிந்துரைகள் என்னவென்று எங்களுக்கு வேண்டும். இந்த நிபந்தனைகள் என்னவென்று நாங்கள் தெரியணும். மாற்றங்கள் எப்படி வர வேண்டும் என்பதை நாங்கள் புரியணும் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் முஸ்லிமுக்கும் உரிமை. இது முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமையை தவிர ஜம்மியத்துல் உலமாவின் உரிமை அல்ல, சூரா கவுன்சிலின் உரிமை அல்ல, முஸ்லிம் கவுன்சிலின் உரிமை அல்ல. இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உரிமை. எனவே 4-5 வைக்கோலர் உட்கார்ந்து பேசுறதை விட மக்கள் கருத்தை கேட்கணும் என்றால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சில பரிந்துரைகள், சில மாற்றங்கள் செய்வதற்காக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிரூபிப்பதற்கு அரசு தரப்பிற்கும் சரி, முஸ்லிம் தரப்பிற்கும் சரி, நிரூபிப்பதற்கு, எடுத்து சொல்வதற்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறோம். எந்த சீரழலும் இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல்,
எந்த அரசியல் லாபமும் அடையாமல், எந்த புகழ்ச்சியும் எந்த ஒரு வர்ணனையும் இல்லாமல் எங்களுக்கு தேவை சரியானது அமலுக்கு வரணும். அதுக்குரிய பரிந்துரைகளை தருவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அப்ப இந்த ஜிஎஸ்பி பிளஸ் என்ற பெயர்ல எங்களை வச்சு விளையாடுறாங்க. அதுக்கும் தனியார் சட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஜிஎஸ்பி பிளஸ் முஸ்லிம் தனியார் சட்டம் என்று வந்தால் எதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும்? சார் அது கோரமாக தான் வந்துச்சு, பிரச்சனை. முஸ்லிம் தனியார் சட்டத்தை தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு. அதற்காக பாடுபடுவதற்காகத்தான் இந்த பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்ப்பாட்டத்திற்குரிய அம்சங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசுவார்கள். இப்ப ஜிஎஸ்டி என்ன விளங்குதா? விளங்குதா? ஓண்டுங்க. அதே மாதிரி முஸ்லிம் தனியார் சட்டம் என்ன விளங்குதா? இஸ்லாமிய தனியார் சட்டத்தில் இஸ்லாம் சொல்லிக்கிற விதிமுறைகள் என்னென்று விளங்குதா? அது ஏன் பாதுகாக்கப்படணும் என்று விளங்குதா? சொல்லுங்க. அது பசியா? திரும்ப சொல்லுங்க. விளங்குதா? அதை மாற்றம் செய்யணுமா? தெரியல. அப்படியே வந்தா எங்கதான் போவீங்கன்னு தெரியும், நாங்க எங்கதான் குழப்பிடுவோம்னு தெரியும். யோசித்தான் பதில் சொல்லணும். மாற்றம் தேவையில்லை. மாற்றம் செய்ய வேண்டி வந்தால் முஸ்லிம்கள் பேசி என்ன செய்வோம்? அந்த மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டுமே தவிர அரசுடைய தேவைக்காகவோ ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தேவைக்காகவோ தனியார் சட்டத்தில் யாரும் கைவிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.